உடலால் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை பற்றி அடிக்கடி பேசப்படுகிறது. தினமும் செய்யக்கூடிய அமலாக இருக்கிற காரணத்தினால அது பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜி உம்ராவை பொறுத்தளவிலும் எல்லா மக்களுக்கும் இயல்புல ஹஜ்ஜி செய்யணும்னு ஆசை இருக்குது, கௌபாவை பார்க்கணும்னு ஆசை இருக்குது. அதனால் பல லட்சங்களை செலவழித்தும் அதை செய்யக்கூடிய மக்கள் தாராளமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. உலகத்தில் எவ்வளோ பெரிய பொருளாதார நெருக்கடி வந்தாலும் அங்கு சனம் குறையாத அளவுக்கான ஒரு நிலை ஒன்று இருக்கிறது. அப்போ மக்களுக்கு இயல்புற பணத்தை செலவழிப்பதற்கு உள்ள அதாவது கஞ்சத்தனம் காரணம் அல்ல. அதில் இன்னொன்று காரணம் என்னென்னு சொன்னால், இப்போ ஹஜ்ஜிக்கு போகிறோன்னா குறைஞ்சது ஒரு 20 லட்சத்துக்கு மேலே செலவழிக்கிறாங்க. அதுக்கு போகிற வார வேணைய செலவுகளையும் சேர்த்து பார்க்கும்போது 25 லட்சம் ரூபா செலவழிக்க வேண்டி வருது. அதை செலவழிக்கும் போது அவங்களுக்கு மனசில் ஒரு திருப்தி ஒன்றிக்கும், ஏண்ட காசை எனக்கு செலவழிக்கிறேன். ஆனால் ஜக்காத் அப்படி அந்த மன திருப்தி ஒன்று வெளிப்படையாக கிடைக்காது. ஏண்ட காசை இன்னொரு ஆளுக்கு கொடுக்குற என்கிற ஃபீலிங் உண்டு, அதில் பாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலேயும் தொழுகையை வலியுறுத்துகிற அளவுக்கோ அல்லது ஹஜ்ஜி உம்ராவுக்கான தூண்டுதல் கொடுக்கப்படுற அளவுக்கோ ஜக்காத் மக்கள் மத்தியில் வலியுறுத்தப்படுவது குறைவு. உதாரணமாக தொழுகையை வலியுறுத்துறதுக்குன்னு சொல்லியே, அதாவது தப்லீக் ஜமாத்தாவது இருக்கு, ஒரு ஜமாத் அதை ஒரு முக்கிய ஒரு எய்மா கையில் எடுத்துக்கொண்டு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தான் இருக்கிறாங்க. தொழுகை விஷயத்தில் ரோட்டில் இருந்த பலரையும் கூட தொலை வச்சிருக்கிறாங்க. ஹஜ்ஜி உம்ராவுக்கான விளம்பரங்கள் மூலமாவது ஒரு உத்வேகம் ஒன்று கொடுக்கப்படுது. ரேடியோ நிகழ்ச்சி, டிவி நிகழ்ச்சி, ஏதோ இதில் இந்த உம்ரா குரூப், ஹஜ்ஜு குரூப்பால் ஏதோ ஒரு பிரச்சாரம் ஒன்று அதுக்கு நடக்குது. ஆனால் அதே அளவுக்கான வேகம் ஒன்று ஜக்காத்துக்கு கொடுக்கப்படுறது இல்லை. அதனாலையும் இந்த ஜக்காத் விஷயம் மக்கள் மத்தியில் நடைமுறையில் சரியான ஒரு போக்கு இல்லாத தன்மையை நாங்கள் பார்க்குறோம். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தொழுகையில் இப்போ எங்களுக்கு தெரியும், தொழுகை நாங்கள் ஆரம்ப காலத்தில் இந்த தொகுதி பிரச்சாரம் ஆரம்ப காலத்தில் நிறைய மசாயில் பிரச்சனைகள் பெரிய சச்சரவாக சண்டையாக ஆச்சு. இப்போ தொழுகையில் அந்த ஹிலாஃபுகள் இருந்தது தான் காரணம் அதுக்கு. இதே மாதிரி ஜக்காத் விஷயத்திலும் ஏராளமான ஹிலாஃப் இருக்குது, கருத்து வேறுபாடு இருக்குது. இதை பற்றி யாருமே பேசாததால் அதை பற்றி யாரும் கணக்கெடுக்கவும் இல்லை. அப்போ இந்த ஜக்காத் விஷயத்திலையும் நாங்கள் மதுபடி இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடான விஷயங்கள், அமைப்புகளுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடான விஷயங்கள்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் யாரும் அதை விலாவாரியாக பேசாத காரணத்தால் அதை பற்றி யாரும் ஒரு சர்ச்சை, உலமாக்களுக்கு மத்தியில் அதை பற்றி ஒரு சர்ச்சை ஒன்று போன மாதிரியான செய்தி மக்களுக்கு தெரியாது. ஆக ஜக்காத் சம்பந்தமாக நாங்கள் நிறைய பேச வேண்டியிருக்குது. அது மட்டும் இல்லை, உலமாக்களாகிய நாங்களே அது சம்பந்தமாக நிறைய படிக்க வேண்டியிருக்குது. வளமையாக அன்றாட நிகழ்ச்சி மாதிரி இல்லையே. அப்போ அதனால் அது சம்பந்தமான தேடல்கள் குறைஞ்சிருக்குது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு காலத்தில் இல்லாத முறையில் இன்றைக்கு நிறைய, அதாவது கால மாற்றங்களால் சில பிரச்சனைகள் வருது, அதுக்கான தீர்வுகள் தேவை இருக்குது. எனவே இது சம்பந்தமாக நாங்கள் நிறைய படிக்க வேண்டியிருக்குது, தெரிஞ்சு கொள்ள வேண்டிய தேவை இருக்குது என்கிற அம்சத்தையும் நினைவிட்டு கொண்டு நான் சுருக்கமான சில செய்திகளை சொல்லிட்டு, அதாவது ஜக்காத் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு நாங்கள் செல்லலாம். குர்ஆனில் அல்லாஹு தஆலா தொழுகைக்கு கொடுத்தது போன்ற ஒரு முக்கியத்துவத்தை ஜக்காத்தும் கொடுத்திருக்கிறாங்க. பல இடங்களில் குர்ஆனில் தொழுகையோட சேர்த்து ஜக்காத் சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் தொழுகைக்கு நாங்கள் கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை ஜக்காத்துக்கு நாங்கள் கொடுக்க தவறி இருக்கிறோம். குர்ஆன் உதாரணமாக வகீமுஸ் ஸலாத்த வஆத்து ஸக்கா, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தையும் கொடுத்து வாருங்கள். வமா துக்கத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதூஹு இந்தல்லாஹ், உங்களுக்காக நீங்கள் எதை முற்படுத்தினீர்களோ அதை அல்லாஹ்விடம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றார். இப்போ தொழுகைக்கு அது சொல்லல அல்லாஹு தஆலா, ஜக்காத்துக்கு தான் சொல்றாங்க. நீங்கள் தொழுது வாங்க, ஜக்காத்தும் கொடுங்க, உங்களுக்காக நீங்கள் அடுத்தாளுக்கு கொடுத்தாலும் உங்களுக்குரியது தான். அது உங்களுக்காக நீங்கள் எதை முற்படுத்தினீர்களோ, அதாவது ஜக்காத்தாக சதக்காவாக எதை நீங்கள் கொடுத்தீங்களோ, தஜிதூஹு இந்தல்லாஹ், அதை நீங்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்வீங்க. அது வீணா போறதில்லை, திருப்பி உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது சூரா பக்ராவினுடைய 110வது வசனம். இதே போல நிறைய ஹதீஸ்களில் எங்களுக்கு தெரியும், இஸ்லாத்தில் 5 தூண்களில்
ஜக்காத் ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆத் ரலியல்லாஹு அவர்களை யமனுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது செஞ்ச வசியத்து, நீங்கள் முதலாவது அவங்கள தௌஹீதின் பால் அலையுங்க. அதை அவங்க ஏற்றுக்கொண்டா ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழணும்னு அவங்களுக்கு சொல்லுங்க. இதையும் அவங்க ஏற்றுக்கொண்டா அவர்களுடைய செல்வத்தில் அல்லாஹ் ஜக்காத்தை விதியாக்கி இருக்கிறான். தூஹது மின் அக்னியாயும் வ துரத்து இலா ஃபுகராயிஹிம், அவர்கள் இருந்து செல்வந்தர்களிடத்திலிருந்து அது எடுக்கப்பட்டு ஏழைகளுக்கு அது கொடுக்கப்படும் என்ற செய்தியையும் நீங்க சொல்லுங்கன்னு அது ஒரு வசியத்தாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜக்காத்துங்கிறது ரசூலுல்லாஹுக்கு மட்டும் இல்லாம முன்னைய நபிமார்களுக்கும் விதியாக்கப்படுது. அவங்களுக்கு வேற வேற சட்டங்கள் இருக்கலாம், விதியாகின முறை வித்தியாசமா இருக்கலாம், ஆனா முன்னைய சமுதாயத்துக்கும் கடமையா இருந்தது என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சூரா அன்பியாங்கிறது 21வது அத்தியாயத்தில் 73வது வசனத்தில் வௌஹைனா இலைஹிம் ஃபிஅலல் கைராத், நல்ல விஷயங்களை செய்யுமாறும், வ இகாமஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுமாறும், வ ஈதாஇ ஸக்கா, ஜக்காத்தை கொடுக்குமாறும் அவர்களுக்கு நாங்கள் வகை அறிவித்தோம் என்று அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னார். முன்னைய நபிமார்களுக்கும் இந்த சட்டம் இருந்தது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அதே நேரம் ஜக்காத் ஹதீஸ்களின் அடிப்படையில் சதக்கா ரெண்டுமே ஈமானின் அடையாளங்களாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்படுது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வை பற்றி நம்பிக்கை இருக்குது என்பதற்கும் ஒரு மனிதனுக்கு மறுமை மீது நம்பிக்கை இருக்கிறதுங்கிறதுக்கும் வெளிப்படையான அடையாளம் தான் சதக்காவும் ஜக்காத்தும். ஒருவன் ஜக்காத்து கொடுக்குறான்னா, சதக்கா கொடுக்குறான்னா அல்லாஹ்வை நம்பி கொடுக்குறான், நாளை மறுமையில கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில கொடுக்குறான். அப்ப மறுமை நம்பிக்கையினுடைய வெளிப்படையான அடையாளமாக குர்ஆனும் ஹதீஸும் இதை சொல்லுது. ஈமானுடைய அடையாளமாக ரசூல் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்னமல் முஃமினூன அல்லதீன, மூமின்கள் யார் என்றால் என்று சொல்லி கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லதீன யுகீமூன ஸலா, அவங்க தொழுகையை நிலைநாட்டுவாங்க, வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாங்கள் கொடுத்த செல்வத்திலிருந்து செலவும் செய்வாங்க, சதக்காவாகவோ ஜக்காத்தாகவோ செலவும் செய்வார்கள் என்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். இந்த ஜக்காத்தில் உள்ள ஃபாயிதா என்ன? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா சொல்றார், ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகத்தன் துத்தஹீருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா, நபியே அவங்களுடைய செல்வத்திலிருந்து நீங்க ஜக்காத்தை எடுங்க, அதன் மூலமாக அவர்களை பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். ஜக்காத்து கொடுத்தா எங்களோட செல்வம் தூய்மையாகும், ஜக்காத்து கொடுத்தா எங்களோட உள்ளம் தூய்மையாகும், உள்ளம் கஞ்சத்தனத்திலிருந்து தூய்மையாகும். ஹதீஸ்ல நாங்கள் பார்க்குறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக்க மினல் புஹ்லி வல் ஜுபன், யா அல்லாஹ் கஞ்சத்தனத்தையும் அதே மாதிரி கோழைத்தனத்தை விட்டு முன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ரசூல்லா பாதுகாப்பு தேடுகிறாங்க. கஞ்சத்தனத்தை பற்றி ரசூல்லா சொன்ன ஆக சுருக்கமான வரைவிலக்கணம் என்னன்னு கேட்டா, யாராவது ஒருவர் தனது ஜக்காத்துக்குரிய கணக்கை சரியாக பார்த்து கொடுப்பார் என்றால் அவர் கஞ்சத்தன்மையிலிருந்து வெளிப்பட்டவர் ஆவார். தாராளமா தர்மம் செய்கிறவங்க சில பேர் இருப்பாங்க, மனுஷன் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, சில பேர் தர்மத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கும், பிரச்சனை இல்லை. ஆனா ஜக்காத்தை ஒருவன் சரியா கணக்கு வச்சு கொடுத்தா அவன் கஞ்சன் என்கிற லிஸ்ட்ல இருந்து வெளியாயிடுவான். அதுக்கு மேல நீங்க தர்மம் செஞ்சீங்கன்னா நீங்க கொடை வள்ளல் என்கிற லிஸ்ட்டுக்கு ஆகுவீங்க. சதக்கா செஞ்சா நீங்க வள்ளல் என்கிற லிஸ்ட்ல, அதாவது கொடை வள்ளல் என்கிற லிஸ்ட்டுக்கு வருவீங்க. அவங்களோட சதக்கா கேட்பேன். கஞ்சன் என்கிற லிஸ்ட்ல இருந்து நாங்க வெளியாகணும்னு சொன்னா கட்டாயமா கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுத்து வைக்கணும் என்கிறத நாங்க ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் ஜக்காத் என்கிறது எங்களை தூய்மைப்படுத்துது, எங்களோட செல்வத்தை தூய்மைப்படுத்துது, எங்களோட மனசை கஞ்சத்தனத்திலிருந்து தூய்மைப்படுத்துது, பொறாமத்தனத்திலிருந்து தூய்மைப்படுத்துது, கர்வத்திலிருந்து கர்வம் சொல்லி சொன்னா, இப்போ நான் ஆணவம் பிடிச்சவனா இருந்தால் நான் என்ன நினைப்பேன்டா, எனக்கு ஏண்ட கீழே இருக்கிறவன் எந்த லெவலுக்கு வந்துடப்படான்னு நான் நினைப்பேன். ஜக்காத்து கொடுக்குறவன் ஜக்காத்தின் மூலமாக ஒரு ஏழையை தூக்கி விடுறதுக்கு முயற்சி செய்கிறான்டா, அவன்கிட்ட அந்த ஆணவத்தன்மை இல்லாமல் போகுது, கஞ்சத்தன்மை இல்லாமல் போகுது, அடுத்தவன் மீது பொறாமப்படுற தன்மை இல்லாமல் போகுது. அதே நேரம் ஏழைகளுடைய மனசும் சுத்தமாகும். பொதுவாக ஏழைகளுக்கு பணக்காரனை பார்த்தா பொறாமையும் எரிச்சலும் வரும். அவங்களோட செழிப்பை பார்த்தா தாங்கலாமைக்கும். தனக்கு தர்மம் செய்கிறவனை கண்டா அவனுக்கு அவன் துவா செய்வான், யா அல்லாஹ் இவனுக்கு கொடுன்னு சொல்லி. ஏன்னா இருந்தால் தானே நமக்கு தருவான்.
அப்ப பணக்காரர்கள் ஏழைகளுக்கு கொடுக்காமல் இருந்தார்கள் என்றால் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள் பணக்காரர்களுக்கு எதிராக சிந்திக்கிறவங்களாகவும் பணக்காரர்களுக்கு எதிராக வைராக்கியம் வைக்கிறவங்களாகவும் மாறுவாங்க. இதுதான் கடந்த காலங்களில் கம்யூனிஸ்ட புரட்சியாக பல நாடுகளில் உருவாச்சு. ஏழைகள், ஏழை வர்க்கம், தொழிலாளி வர்க்கம், முதலாளி வர்க்கத்துக்கு எதிராக திரண்டது. அப்ப இந்த மாதிரியான தூய்மைப்படுத்தல்கள் ஜக்காத் மூலமாக நடக்கிறது. அதே நேரத்தில் ஜக்காத் சதக்கா கொடுக்கும்போது எங்களுடைய செல்வம் பெருகுது. ஹதீஸ்லேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா நகசத் சதக்கத்தும் மின் மாலின், எந்த சதக்காவும் செல்வத்தில் குறைவை ஏற்படுத்துறது இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை நாங்கள் நடைமுறை பார்க்குறோம். நிறைய பணக்காரர்கள் ஏழையாக மாறினவங்கள பார்க்குறோம். நாங்கள் அவங்க லொஸ்டானவங்கள பார்க்குறோம். ஆடம்பரத்தால் லொஸ்டானவங்களா இருப்பாங்க, தூளால் லொஸ்டானவங்களா இருப்பாங்க, அல்லது சூதால டொக்ஸானவங்களா இருப்பாங்க, அல்லது ஒழுக்கமில்லாத பிள்ளைகளை பெற்று போட்டு அந்த பிள்ளைகளால் லொஸ்டானவங்க இருப்பாங்க. சதக்கா கொடுத்து லொஸ்டானு சொல்லி எந்த ஊர்லையும் நாங்கள் ஒரு ஆளை பார்க்குறதில்ல. சதக்கா கொடுக்குறவங்க கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் அல்லாஹு தாலா அந்த பரக்கத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. குர்ஆன் அல்லாஹு தாலா சூரா ரூம்ல சொல்றான், பமா ஆத்தைத்தும் மின் ஜகாத்தின் துரீதூன வஜ்ஹல்லா, அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி நீங்கள் எந்த ஜகாத்தை செய்தாலும் உலாய்கஹுமுல் முபஇஃபூன், அவர்கள் தான் பல்மடங்காக திருப்பி கொடுக்கப்படுறவங்க, அவங்களோட செல்வம் பல்மடங்காக பெருக்கப்படும் என்று அல்லாஹு தாலா சூரா ரூம்ல சொல்லி காட்டுகிறார். இதே போல நாங்கள் ஜகாத்து சதக்கா செய்யும் போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு கிடைக்குது. சூரா ஆராபுடைய 156வது வசனத்தில் அல்லாஹு தாலா வ ரஹ்மதி வசியத் குல்ல ஷைஇன், என்னுடைய அருள் எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கிறது. இப்படி சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்கிறான், ஃபஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன, யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கும், வயுத்தூன ஜகாத்த, ஜகாத்தை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கும் அந்த ரஹ்மத்தை நான் எழுதுவேன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். ஏன்னா ரஹ்மத் விசாலமானது, வானம் பூமியே விசாலமா இருக்குது. ஆனா அதை நான் யாருக்கு எழுதுவேன்னு சொன்னா, யாரு அதாவது இறைச்சத்தோடு இருக்கிறாங்களோ, யார் ஜகாத்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரஹ்மத்தை நான் எழுதுவேன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறாங்க. இவ்வாறு குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏராளமான இடங்கள்ல அல்லாஹு தாலா இந்த ஜகாத், அதனுடைய தேவை, அதை செய்யறதுனால ஏற்படக்கூடிய நலன்கள், செய்யாட்டி வரக்கூடிய பாதிப்புகளை பற்றி அல்லாஹு தாலா சொல்றாங்க. யார் தங்கத்தையும் வெள்ளியையும் பதுக்கி வைத்து அதுக்கு ஜகாத்து கொடுக்காம இருக்கிறாங்களோ, நாளை மறுமையில் அதை நாங்கள் நெருப்புல பழுக்க காய்ச்சி அதை சூடு காட்டுவோம், இதுதான் நீ உனக்காக சேர்த்து வச்சதுன்னு சொல்லி சொல்லப்படும் என்று அல்லாஹு தாலா குர்ஆன்ல கண்டிக்கிறான். இப்படியான பல விஷயங்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஜகாத் சம்பந்தமான விஷயங்கள்ல முதலாவது மக்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், ஜகாத்தினுடைய அதாவது ஷரத்துகள் தெரியாது. எந்த இதுக்கு ஜகாத்து கடமையாகுங்கிறது அப்படி தெரியாததால ஜகாத்து கொடுக்க வேண்டிய பலரும் ஜகாத்து கொடுக்காம இருக்கிறாங்க. சில நேரம் ஜகாத்து கொடுக்க வேண்டிய சிலர் பள்ளிகளில் ஜகாத்து கொடுக்கும்போது ஜகாத்து கேட்டு ஃபோம் கொடுக்குறவங்களாகவும் இருக்கிறாங்க. ஜகாத்துக்குரிய ஷரத்து என்னன்னு சொன்னா, முதலாவது இஸ்லாம், சுதந்திரம், இது எல்லாருக்கும் இருக்குது. முல்குன் நிசாப், அதாவது ஜகாத்து கொடுப்பதற்குரிய அந்த நிசாப் என்று சொல்லக்கூடிய கணக்கை அடைந்திருப்பது. ஜகாத்துக்குரிய கணக்கு என்ன என்று கேட்டா, 85 கிராம் தங்கத்துடைய பெறுமதிக்கு யாரிடமாவது பணம் இருந்தால் அல்லது 85 கிராம் தங்கம் இருந்தால் அவர்கள் ஜகாத்து கொடுக்க வேண்டும். இதை இன்னொரு வார்த்தையில சொல்றா, 85 கிராம் தங்கம் உள்ள ஒருவர் இஸ்லாத்திர பார்வையில பக்கீர் இல்லை, ஏழை இல்லை, அவங்க ஜகாத்து கொடுக்க கடமைப்பட்டாங்க. இதுல உலமாக்கள் மக்கள் மத்தியில சுன்னத்துல உள்ள சில குறைபாடுகள் இருக்கு. சுன்னத்துலன்னு சொன்னா நாங்க சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்னா, 8.5 பவுனும் ஒரு மஞ்சரியும் தங்கம் விற்கிறாக்கள் ஜகாத்து கொடுக்கணும்னு சொல்லுவோம். இப்போ தங்கம்னோடனே எங்கட மனசுல எல்லாம் படுறது இந்த அதாவது ஜுவல்லரி தான் எங்கட இதில் படுறது, அதாவது அந்த அணிகலன்கள் எங்கட இதில் படுறது. இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டது தங்கம் சுத்தமான தங்கத்துக்கு சொல்லப்பட்டது.
சுத்தமான தங்கம் என்கிறது 24 கரட் தங்கம் தான் சுத்தமான தங்கம். ரசூலுல்லாஹ் காலத்தில் தங்கமும் வெள்ளியும் தான் காசை பயன்படுத்தப்பட்டுச்சு. இன்றைக்கு இருக்கக்கூடிய காசு இல்லை. ஒன்று தங்கத்தை கொடுத்து சாமான் வாங்குவாங்க, வெள்ளியை கொடுத்து வாங்குவாங்க. அந்த அடிப்படையில் காசு தங்கமாக கணக்கப்படும். இப்போ உள்ள நோட்டும் தங்கமாக கணக்கிடப்படும். அதை வச்சு தான் நாங்கள் தங்கத்துக்குரிய அந்த ஜக்காத்துக்குரிய கணக்கு பார்க்குறோம். 85 கிராம் என்கிறது சுத்தமான தங்கம். அது அதாவது பிஸ்கட்டாக இருந்தாலும் சரி, அதுக்குரிய அந்த ரேட்டை வச்சு தான் ஜக்காத்து தீர்மானிக்கப்படுறது. இப்போ எங்களோட நாட்டில் பெரும்பாலும் 24 கரட் தங்கம் நல்லா குறையும். பெரும்பாலும் 21, 22 இருக்கும். பசாரில் சில நேரம் 18 கரட் தங்கமும் யூஸில் இருக்குது. சில ஆக லோக்கலாக 14 கரட் தங்கமும் யூஸில் இருக்குது. இப்போ நாங்கள் ஜக்காத்துடைய கணக்கு பார்க்கும்போது இன்றைக்கு 85 கிராம் 24 கரட் தங்கத்துடைய கணக்கு என்னன்னு பார்த்து தான் ஜக்காத்துடைய நிசாப் பார்க்கணும். சில அப்போ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் அளவில் இந்த இதில் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பவுனோட விலை நல்லா ஏறி இருக்குது. இப்போ 3க்கு மேலே போய்த்து கொண்டிருக்குது. அப்போ அதை வச்சு தான் பார்க்கணும். அப்போ அதாவது 85 கிராம் அதாவது 24 கரட் தங்கத்துடைய அளவை வச்சு தான் ஜக்காத்து கணக்கு பார்க்கணும். இப்போ நாங்கள் எங்கட கையில் இருக்கிற தங்கம் பெரும்பாலும் 22 கரட்டாக இருந்தா அல்லது 21 கரட்டாக இருந்தா எத்தனை கிராம் இருந்தால் நாங்கள் ஜக்காத்து கொடுக்கணும் என்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது. நான் அதை சும்மா சுருக்கமாக சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் பெரும்பாலும் இது சொல்லிப்படுறதில்ல. இந்த நகை வித்தியாசம் மக்களுக்கு பாத்திப்படுறதில்லை. இதில் 22 கிராம் கரட் தங்கமாக இருந்தால் 92.73 கிராமுக்கு தான் ஜக்காத் கடமையாகும். அப்போ கிட்டத்தட்ட 10, 11, 11.5 பவுன் மாதிரி வரும். அதில் பார்க்கும்போது அதாவது 24 பார்க்கும்போது 10.5 பவுனும் ஒரு மஞ்சரியும் வந்தால் ஜக்காத்து கடமையாகும். இதே மாதிரி 21 கரட்டாக இருந்தால் பெரும்பாலும் சவுதி தங்கங்கள் 21 நிறைய யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சவுதியிலேருந்து நகை கொண்டு வரவங்க 21 கரட்டாக பெரும்பாலும் இருக்கும். அது 97 கிராம் 97.14 இருந்தால் அவங்களுக்கு ஜக்காத்து கடமையாகுது. 18க்கு 113 கிராம் இருந்தால் தான் அவங்களுக்கு ஜக்காத் கடமையாகும். 14க்கு 145.71 கிராம் இருந்தால் அவங்களுக்கு ஜக்காத் கடமையாகும். அப்போ இந்த அளவு கொஞ்சம் வித்தியாசமாகும். எங்கள்கிட்ட இருக்கிற தங்கத்தை பொறுத்து அந்த வித்தியாசம் இருக்குது. இதில் ரெண்டாவது ஒரு பிழை என்னன்னு கேட்டால், தங்கம் பாவிக்கிற தங்கத்துக்கு ஜக்காத் இருக்கிறதா இல்லையா என்கிற கருத்து வேறுபாடு அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்குது. பாவிக்கிற நகைன்னு சொன்னால் நாங்கள் கழுத்தில் காதில் போடுகிற நகைகளுக்கு ஜக்காத் இருக்குதா இல்லையாங்கிறது கருத்து வேறுபாடு இருக்குது. கடந்த காலத்தில் சில அறிஞர்கள் பாவிக்கிற நகைக்கு ஜக்காத் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. கடந்த காலம்ட நான் நேற்று சொல்ல பழைய இமாம்களே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சில அறிவிப்புகள் ஜக்காத் கடமைங்கிறது சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வராங்க. அவங்களோட கையில் ஒரு காப்பி இருக்குது. ரசூல்லோட கையில் ஒரு குச்சி இருந்துச்சு. அப்போ அந்த குச்சியால் ரசூல்லா அந்த காப்பை தட்டி இதுக்குரிய ஜக்காத்தை கொடுத்துட்டியான்னு கேட்குறாங்க. அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. உன்னோட கையில் நாளை மறுமையில் நெருப்பால் வளையமிடப்படுறதை நீ விரும்புறியான்னு கேட்குறாங்க. அவங்க இல்லைன்ட்டு உடனே காப்பையை கழட்டி கொடுத்துட்டாங்க. இதை நான் சதக்காவா தந்துடுறேன்னு சொல்லி. அப்போ அவங்க போட்டுக்கொண்டு இந்த தங்கத்துக்கு ஜக்காத்து கொடுத்தியான்னு ரசூல்லா கேட்டுக்கிறாங்க. அப்போ நாங்கள் பாவிக்கிற நகைக்கும் ஜக்காத்து கொடுக்கறது தான் இந்த ஹதீஸை வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு சரியாக படுது. இந்த பாவிக்கிற நகையில் எங்களுக்கு ஏற்படக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே இன்றைக்கு நகை வாங்குகிற எல்லாரும் அதை முழுசாக போடுறதுக்காக மட்டும் வாங்குறல்ல. நகைங்கிறது ஒரு சேமிப்பாக வாங்குறாங்க. வாங்கும்போதே மனசில் எப்படி நினைச்சிக்கிறாங்கடா, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் விற்றுக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஒரு நினைப்பில் தான் நகையை வாங்குறாங்க. அப்போ நகைங்கிறது தங்கம்ங்கிறது ஒரு சேமிப்பு பொருளாகவும் இருக்குது. எனவே அவருக்கு ஜக்காத்து கொடுக்கறது தான்
எங்களுக்கு சேஃப்டியான. இதில் வர பிரச்சனை என்னன்னு கேட்டால், உதாரணமாக 10 பவுன் அல்லது 15 பவுன் புள்ளோட கல்யாணத்துக்கு சக்காத்து அந்த நகை சேர்த்து வச்சுக்கிறாங்க, ஆனால் யாரும் சக்காத்து கொடுக்குறது. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கள்கிட்ட எங்கே அவ்வளோ அளவு காசு இருக்குதுன்னு சொல்லி. ஒருவேளை ஒரு ஆள்கிட்ட 100 பேர், இலங்கை பொறுத்தளவு இங்கால பகுதி பரவாயில்ல, கிழக்கு மாகாண பகுதியில் அதாவது 50 பவுன் 60 பவுன் சேர்த்து வச்சுக்குவாங்க பிள்ளையோட கல்யாணத்துக்காக. இப்போ தமிழ்நாட்டில் இந்த காயல்பட்டினம் போன்ற பகுதிகளில் 100 பவுன் 150 பவுனெல்லாம் சேர்த்து வைப்பாங்க கல்யாணத்துக்குன்னு சொல்லி. அப்போ அவங்க வந்து சக்காத்து கொடுக்குறதில்ல, இது பாவனை நகைன்னு சொல்லி அது பணமாக சேமிக்கப்படுற மாதிரியான ஒரு சூழல் உண்டு. ரெண்டாவது, இப்போ சில பேர்கிட்ட நகை சேர்த்து 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 வந்திருப்பாங்க. அந்த நகைக்குரிய அளவுக்கு உதாரணமாக இப்போ வந்து ஒரு ஆள்கிட்ட 15 பவுன் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு பவுன் வந்து 3 லட்சம்னு சொல்லி சொன்னால் 45 லட்சம் ஆகும். இப்போ 40 லட்சத்துக்கு 1 லட்சம் ரூபா சக்காத்து கொடுக்கணும். 100க்கு 2.5% அடிப்படையில் ஒரு ஆள்கிட்ட 40 லட்சம் இருந்தால் 1 லட்சம் ரூபா சக்காத்து ஆகுது. இப்போ இவங்களுக்கு நான் கஷ்டப்பட்டு புள்ளோட கல்யாணத்துக்கு அங்கே நகையை சேர்த்து வச்சுக்கிறோம். இப்போது 15 வந்தால் அன்னைக்கு 45 வந்தால் அன்னைக்கு அவங்க வந்து 1,12,00,000 ரூபா சக்காத்து கொடுக்க வேண்டியது. சில நேரம் அவங்கள்ட்ட 1,12,00,000 ரூபா சக்காத்து இல்லை, எங்கள்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களோட பெருநாள் செலவு அதெல்லாம் பார்க்கல, காசு இல்லைன்னு சொல்லி. தங்கத்துக்கு காசு தான் சக்காத்து கொடுக்கணும் இல்லை. உங்கள்கிட்ட 100 பவுன் இருந்தால் 2.5 பவுன் சக்காத்து கொடுக்கணும். 100 பவுன் தங்கம் இருந்தால் 2.5 பவுன் சக்காத்தா கொடுக்கணும். அப்போ இந்த நகை சேர்த்து வைக்கிறதுல உள்ள பாதிப்பு என்னன்னு கேட்டால், பெரும்பாலும் நகைக்கு அந்த மார்க்கத்தோடு கொஞ்சம் ஈடுபாடு உள்ளாக்கள் கொஞ்சம் தேடி கொடுப்பாங்க, பெரும்பாலும் கொடுப்படுறதில்லை. அப்போ எங்களை அறியாமல் நாங்கள் வந்து தங்கம் சேர்க்கிற இந்த இதனால் ஒரு ஹராத்தை செய்கிற நிலைமை ஒன்று ஏற்படுது. அப்போ அதில் எங்களுக்கு ஒரு சேஃப்டி தேவை. எங்கள்கிட்ட 10.5 பவுனுக்கு மேலே தங்கம் இருந்தால், 24 கரெக்டாக இருந்தால், நான் சொன்ன இந்த அடிப்படையில் தங்கம் இருந்தால் அதுக்கு சக்காத்து கடமை ஆகும். ரெண்டாவது, இதில் விடக்கூடிய இன்னொரு தவறு, இதுவும் பெரும்பாலும் உலமாக்களால், அதாவது எங்களால் பெரும்பாலும் பேசப்படுறதில்லை. அதனால் பொதுமக்களுக்கும் அதில் தெளிவொன்று இல்லை. என்னன்னு கேட்டால், இப்போ நாங்கள் பாவிக்கிற இந்த தாள் காசி சில்லறை காசி எல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை. இந்த காசிக்கு பெருமதி தங்கத்தை வச்சு தான், நாட்டில் உள்ள தங்கத்தை வச்சு தான் இந்த காசிக்கு பெருமதி. எனவே தங்கமும் காசும் ஒன்றாக கணக்கெடுக்கப்படும். உதாரணமாக என்கிட்ட வந்து 7 பவுன் தங்கம் இருக்குது, 24 கரெக்ட் தங்கம் 7 பவுன் இருக்குது. 7 பவுன் பார்த்தா அதுக்கு சக்காத்து இருக்குதா? 7 பவுன் தங்கத்துக்கு சக்காத்து இல்லை. அதே நேரம் என்கிட்ட ஒரு 5 பவுனுக்குரிய காசு இருக்குது. ஒரு பவுனுக்கு 3 லட்சம் ரூபான்னு என்கிட்ட ஒரு 15 லட்சம் ரூபா காசு இருக்குது, என் சேமிப்பில் இருக்குது, அல்லது போன வருஷத்துக்கு உழைச்சி மிஞ்ச வச்சது இருக்குது. அப்போ வந்து இந்த தங்கத்தையும் காசையும் ஒன்றாகத்தான் கணக்கெடுக்கணும். என்கிட்ட அதாவது 7 பவுனுக்குரிய காசு இருக்குது, அந்த 5 பவுனுக்குரிய காசு இருக்குது, 7 பவுன் தங்கம் இருக்குது. அப்போ 7 5 12 பவுன் ஆகுது. 12 பவுன் தங்கம் இருந்தால் எங்களுக்கு வந்து சக்காத்து கடமையாகுது. அப்போ சக்காத்து கடமையாகும். ரெண்டாவது ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டால், என்கிட்ட வந்து ஒரு 5 பவுன் தங்கம் இருக்குது, ஒரு 5 பவுனுக்கான காசு என்ற சேவிங்கில் இருக்குது. சரியா? நான் சின்ன ஒரு பிஸ்னஸ் வந்து வீட்டில் வச்சு செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் பிஸ்னஸுக்குரிய விற்பனைக்குரிய பொருட்களுக்கும் சக்காத்து இருக்குது. விற்பனைக்குரிய பொருட்கள் நான் விற்க வச்சுக்கக்கூடிய பொருட்களை கணக்கெடுத்து பார்த்தா ஒரு 4 லட்சம் ரூபாய் சாமான் இருக்குது. ஏன் சாமான் நான் வாங்கிக்கு நான் விற்கல, சாமான் ஸ்டாக் இருக்குது. சாமானை தனியாக வியாபாரம் நான் கணக்கு பார்த்தா 4 லட்சம் ரூபாய் சாமான் தான் என்கிட்ட இருக்குது. என்கிட்ட இருக்கக்கூடிய காசை நான் தனியாக கணக்கு பார்த்தா என்கிட்ட வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் காசு தான் இருக்குது. என்கிட்ட இருக்கக்கூடிய தங்கத்தை கணக்கு பார்த்தா ஒரு 5 பவுன் 6 பவுன் தங்கம் தான் இருக்குது. தங்கமாக தனியாக கணக்கு பார்த்தா சக்காத்து வராது. இருக்கிற காசாக தனியாக பார்த்தா அதுக்கும் சக்காத்து வராது. ஆனால் நான் வியாபார பொருளாக தனியாக பார்த்தா அதுக்கும் சக்காத்து வராது. ஆனால் அந்த வியாபார பொருளும் ஏண்ட பொருள் தான், காசியும் ஏண்ட காசி தான், தங்கமும் ஏண்ட தங்கம் தான். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஹுத் மின் அம்பாலியின் சதகத்தன், அவர்களின் செல்வங்களிலிருந்து நீங்கள் சக்காத்தை எடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப தங்கமும் ஏண்ட செல்வம் தான்,
என்ற சேமிப்பா இருக்கக்கூடிய காசியும் என்ற செல்வம் தான், வியாபாரத்துக்காக நான் வச்சிருக்கக்கூடியதும் என்ற செல்வம் தான். இது மூன்றையும் சேர்த்து பார்த்தால் ஜகாத்துடைய நிசாபு வந்தால், கணக்கு வந்தால், 10 பவுன் தங்கத்துக்குரிய காசி வந்துச்சுண்டா நான் ஜகாத்து கொடுக்கணும். இப்படியும் ஜகாத்து கொடுக்கறது இல்லை. சில சில்லறை வியாபாரிகள் இருப்பாங்க. இப்போ சாமான் கணக்கு பார்க்கல, உதாரணமாக நீங்கள் ஒரு சில்லறை கடை செய்கிறீங்க, நீங்கள் காசு கொடுத்து வாங்கினதும் இருக்குது, கம்பெனியால் கொண்டு போட்டது இருக்குது, நீங்கள் விற்று போட்டு தான் காசு கொடுக்க போகிறீங்க. இப்போ கம்பெனியான போட்டது உங்களோட சாமான் இல்லை, விற்றா உங்களுக்கு அதில் ஒரு லாபம் வருது, அவனுக்குரிய முதல்ல கொடுக்க போகிறீங்க, உங்களோட பொருள் இருக்குது. அப்போ அதை நீங்கள் கணக்கெடுக்கும் போது ஜகாத்துக்கு கணக்கெடுக்கணும். பெரும்பாலும் இப்படி கணக்கெடுக்கப்படுறது இல்லை. அப்போ இது இந்த ஜகாத்தில் உள்ள அந்த விவரம் அறியாத காரணத்தினால், அறியாதுன்றது நான் பொதுமக்களை குறை சொல்லலைன்னா உலமாக்களால் வெளிப்படையாக பேசப்படலை. பேசுறதுக்குரிய இந்த பயான்களில் ஒரு தலைப்பை எடுத்து பேசப்படுறதில்ல. கொத்துபால வேண்டாம் ஜகாத்து கொடுங்கன்னு சொல்லலாம், ஜகாத்து எப்படி கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், என்ன கொடுக்கணும்லாம் கொத்துபால சொல்லலை. அப்போ அதுக்கு தனியாக தான் பேசணும். அப்போ அந்த வசதிகள் இல்லாத காரணத்தில் அது பேசப்படாத ஒரு விஷயமா இருக்கிறதுனால தவறு விடப்படுது. இது மார்க்கத்தில் சின்ன தவறு கிடையாது. ஏன்னா ஜகாத்து விடுபடுறதுங்கிறது ஒரு லைஃபான ஹதீஸ் தான், அது பெரிய ஒரு எச்சரிக்கை. யாருடைய ஜகாத்தாவது அவருடைய பொருளோடு கலக்குமாக இருந்தால் அந்த அந்த ஜகாத்து பணம் அவருடைய பணத்தை அழிக்காமல் விடாது என்கிற கருத்தில் ஒரு அறிவிப்பு. உதாரணமாக நான் ஜகாத்து ஒரு 50,000 ரூபாய் கொடுக்க வேண்டியது, அந்த 50,000 ரூபாய் ஏண்ட காசோட கலந்துட்டு நான் கொடுக்கல, இந்த மக்களுக்குரிய காசு ஏண்ட காசோட கலந்துச்சே, அதை என்ன செய்யண்டா ஏண்ட காசை அழிச்சிரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார். அது ஏதாவது ஒரு வகையில் அது எங்களுடைய செல்வத்துக்கு அழிவாக மாறும். அப்போ இந்த விஷயத்தில் நம்ம கவனம் எடுக்க வேண்டியது. நான் சின்ன வியாபாரியாக இருந்தாலும் சில நேரம் என்னுடைய சேமிப்பு, என்னிடம் இருக்கக்கூடிய தங்கத்தை வைத்து நான் ஜகாத்து கொடுக்கக்கூடியவனாக இருப்பேன். இது நாங்கள் கவனத்தில் எடுக்கணும். இந்த தங்கம் விஷயத்தில் மக்களுக்கு கவனம் இல்லாதால சில நேரம் வீட்டில் 10-15 பவுன் தங்கம் வச்சுக்கக்கூடிய தாய்மார்கள் பள்ளியில் ஜகாத்து கொடுக்கக்குள்ள அவங்களும் ஃபோன் கொடுக்காங்க, எங்களுக்கும் ஜகாத்து தாங்கன்னு. அது தவறு. சில நேரங்களில் சில பேர் நல்ல பெரிய வீடு கட்டிப்பாங்க, ஆனால் அன்றாடம் அவருக்கு உழைப்புக்கு வழி இல்லாமல் இருக்கலாம், மாப்பிள்ளை சோகம் இல்லாமல் இருக்கலும், அவங்களுக்கு வருவாய் இல்லாமல் இருக்கலாம், வீட்டை பார்த்தா பெருசாகி. இப்போ இந்த வீட்டில் ஆளுக்கு ஜகாத்து தேவையான்ற ஒரு எண்ணம் வரலாம் எங்களுக்கு. இதில் பணம் கையிருப்பு இதை வச்சு தான் நாங்கள் தீர்மானிக்கணுமே தவிர அவங்களோட வீடு பெருசாக இருக்குங்கிறத வச்சு வீடு அவங்க காசுக்கு கூட கட்டிப்பார், நல்லா இருக்க கூட கட்டிப்பார். இப்போ வசதி இல்லாமல் போயிட்டு நோயாகிட்டாருக்காக வீட்டை உடைக்கலுமா, கட்டின வீடு கட்டினது தான். ஏன்னா சூரா கஹ்புல் அல்லாஹு தஆலா அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் போன கப்பலை பற்றி சொல்லும்போது அந்த கப்பல் கடல் தொழில் செய்யக்கூடிய ஏழைகளுக்குரியதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். அப்போ அவங்களோட கப்பல் இருந்திருக்கு, மிஸ்கீனாகவும் இருந்திக்கிறான். அது எப்படி கப்பல் உள்ளவன் மிஸ்கீன் ஆகுறதுண்டா, கப்பல் அவன்கிட்ட ஏற்கனவே இருக்குது. இப்போ அவன் கடலில் போய் பிடிக்கிற மீன் தான் அவனுக்கு வருவாய், மீன் பிடிச்சா தான் அவனுக்கு உணவு. அப்போ அவனுக்கு வருவாய் குறைவாக இருந்து செலவு கூட இருந்தால் அவன் மிஸ்கின்ங்கிற லிஸ்ட்டில் வருவாங்க. அப்போ அன்றைக்கு கப்பல் வைத்திருந்த அவர்களை குர்ஆன் ஏழைகள் என்று சொல்லுது. எனவே இந்த பார்வையும் வந்துடக்கூடாது. அவங்க வீடு பெருசாரிக்கு அப்போ எப்படி நாங்கள் அவங்களுக்கு ஜகாத்து கொடுக்க தேவைன்னு, அவங்க வாழ்க்கைக்கு போதிய அளவுக்கு வருவாய் இல்லைன்னா அவங்க மிஸ்கின் லிஸ்ட்டில் வருவாங்க. அப்போ அதாவது இந்த விஷயத்தில் ஏற்படக்கூடிய அந்த விபரம் குறைவு சில தவறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பை உண்டாக்குது. 2வது விஷயம், ஒரு வருஷம் இதில் வரக்கூடிய ஒரு பிழையான கணிப்பு. அது ஒரு வகையில் இலங்கை முஸ்லீம்கள், இந்தியா முஸ்லீம்கள் இந்த ரமலான் காலங்களில் ஜகாத்து கொடுப்பாங்க. அதனால் சேஃப்டியாக. ஏன்னு சொன்னால் ஒரு வருஷம் என்று இஸ்லாத்தில் காலம் குறிக்கப்பட்டால் அந்த காலம் சந்திர கணிப்பு காலம்தான், சூரிய கணிப்பு காலம் இல்லை. சந்திர கணிப்பு காலத்துக்கும் சூரிய கணிப்பு காலத்துக்கும் கிட்டத்தட்ட 11 நாள் வித்தியாசம் இருக்கு ஒரு வருஷத்துக்கு. அதாவது நான் போன ஜனவரியில் ஜகாத்து கொடுத்தேன், இந்த ஜனவரி ஜகாத்து கொடுப்போன்னு நான் பார்க்கல. அப்படி கொடுத்தா நான் ஒரு 11 நாள் ஜகாத்து லேட்டாக கொடுப்பேன். 3 வருஷம் அப்படி கொடுத்தா 1 மாதம் லேட் ஆயிடும்.
30 வருஷம் அப்படி கொடுத்தா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் சக்காத்து கொடுபடாம விடுபடும். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா சந்திர கணக்கு அடிப்படையில் தான் சக்காத்தை கொடுக்கணும். அப்ப எங்களுக்கு உண்மையிலே இப்ப இந்த முஹர்ரம், ரபியுல் அவ்வல் இதெல்லாம் மறந்து போச்சு, யாருக்கும் நினைப்பும் இல்லை. இப்ப அவங்களுக்கு சூரிய கணக்கும் மறந்து போயிடுது, ஏதோ கலண்டர் அதெல்லாம் ஈக்கிறதால ஏதோ ஒரு நினைப்பு வந்துட்டு போயிட்டு இருக்குது. அப்ப எங்களுக்கு லேசி என்னண்டா ரமலான்ட கொடுத்தா அடுத்த ரமலான் எங்களுக்கு சரியா நினைப்பு வரும். அப்படி இல்லைன்னா காலம் குறிச்சு வைக்க எங்களுக்கு ஏழும்டா பிரச்சனை இல்லை, ஆனால் சாத்தியம் இல்லை. அப்ப சக்காத்தை பொறுத்தளவில் உண்மையிலே ரமலானுக்கு கொடுக்கறதுங்கிறது இல்லை, சதக்கா ரமலான கொடுக்கறது சிறப்பு. சக்காத்தை பொறுத்தளவுல எப்ப ஒரு வருஷம் முடியுதோ அப்ப கொடுக்கணும். ஆனா எங்களுக்கு தீர்மானிக்கிறதுக்கு லேசி நாங்க ரமலான்ட கொடுத்துட்டு போறது. அப்படி இல்லாம யாராவது ஆங்கில கணக்கை பின்பற்றினாங்கன்னு சொன்னா அதுல அதாவது மிஸ்டேக் வாரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆங்கில கணக்கை பின்பற்றதா இருந்தா அவங்க அந்த டேட் வித்தியாசமாகாம குறிச்சு செய்யறதாக இருந்தா செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா இந்த ரமலான் கணக்கு தான் எடுக்கணும். இந்த ஒரு காலம் என்கிறதுலையும் நடைமுறையில் ஒரு சிக்கல் உண்டிக்குது. ஒரு வருஷம் ஆனா தான் சக்காத்து கடமை. உண்மையா அறிஞர்கள் எல்லாம் கடந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் எல்லாம் சொன்னது என்னன்னு கேட்டா, உதாரணமா 40 லட்சம் தான் ஜக்காத்துக்குரிய நிசாபுன்னு சொன்னா, நான் என்கிட்ட நேற்று ஒரு 39 லட்சம் ரூபா இருந்துச்சு, இன்றைக்கு எனக்கு ஒரு சதக்கா ஒன்று கிடைச்சிட்டு 1 லட்சம் ரூபா, 40 லட்சம் ஆயிட்டு. இப்போ இன்றைக்கு ரமலான் 27ண்டா எனக்கு அடுத்த ரமலான் 27க்கு தான் சக்காத்து கடமை, சக்காத்தை கொடுக்கறது கடமையாது. இப்போ சக்காத்து கடமை ஆயிட்டு, ஒரு வருஷம் என்கிட்ட காசு இருக்கணும். அடுத்த ரமலான் வரக்குள்ள இந்த 40 நான் செலவழிச்சிட்டேன், எனக்கு 10 தான் இருந்தது, சக்காத்து கடமை இல்லை. இதைத்தான் கடந்த காலத்து அறிஞர்கள் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஆனா இதை அதாவது ஒரு பொருள் கிடைச்சு சக்காத்துடைய நிசாபை அடைஞ்சு ஒரு வருஷம் ஆகியிருக்கணும் என்கிறது. ஆனா இதை கணக்கு வைக்கிறதுங்கிறது சாதாரண வருவாய் வரக்கூடிய மக்களுக்கு லேசி இல்லை. இப்போ எனக்கு என் கையில் இருக்கிற காசு எப்போ வந்தது எனக்கே தெரியாம. சில பெரிய பிஸ்னஸ்காராக்கள் இருப்பாங்க, இன்றைய பிஸ்னஸில் எனக்கு 2 கோடி லாபம் கிடைச்சிக்குது, இன்றைக்கு நான் ஒரு கல் விற்றேன், 3 கோடிக்கு வாங்கின கல் 50 கோடிக்கு விற்றுக்கிறேன். அப்போ அவருக்கு நல்லா தெரியுது 47 கோடி லாபம்னு சொல்லி. அப்போ அவங்களுக்கு டேட் குடிச்சு அந்த அதை அடுத்த வருஷத்துக்கு கொடுக்கறதுக்குரிய ஏற்பாட்டை செய்யலாம். அவங்களுக்கு வேண்டாம் இந்த இது என்னது கேபி போட்டு வச்சிருப்பாங்க, அவங்க குறிச்சு வச்சிருப்பாங்க, அப்படி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாத சாதாரண வருவாய் வாரவங்களுக்கெல்லாம் வழி என்னண்டா, இந்த ரமலான்ட சக்காத்து கொடுத்தாங்க, அடுத்த ரமலான்ட்டு அவர்கிட்ட இருக்கிறத பார்க்கறது, வியாபார பொருள் எவ்வளோ இருக்குது, தங்கம் எவ்வளோ இருக்குது, காசு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறது, சக்காத்துடைய கணக்குக்கு காசு இருந்தால் சக்காத்தை கொடுக்கறது, இல்லாட்டி இல்லை என்று இந்த வருஷ கணக்கை கலவை பண்றது தான் எங்களுக்கு நடைமுறைக்கு சாத்தியமானதா இருக்கு. அப்படி இல்லை எங்களுக்கு ஆள் வச்சு செய்ய இயலும், அந்தந்த வருவாய்க்கு வருஷ கணக்கு எங்களால் சரியா பார்க்க இயலும்னு சொல்லி சொன்னா அதுக்குரிய ஏற்பாடு பேணுதலா செய்வாங்களான்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா நாங்கள் சக்காத்துல தவறிவிடக்கூடாது என்கிறதுக்காக இந்த வருஷம் கொடுத்தோம், வார வருஷம் எங்கள்கிட்ட இருக்கிறத கணக்கு பார்ப்போம், கணக்கு பார்த்துட்டு கொடுப்போம் என்கிற அந்த லெவலில் நாங்கள் போகணும். இப்போ வார வருஷம் பார்க்குற நேரத்தில் சில நேரம் உங்களுக்கு ரமலான் ஆரம்பத்தில் ஒரு 10 லட்சம் ரூபா சல்லி கிடைச்சிக்கணும், அதுக்கும் இந்த சக்காத்துக்குள்ள சேரும். அப்படி அந்த சிஸ்டம் அதாவது பின்பற்றதுக்கு கொஞ்சம் லேசாக இருக்கு. அடுத்தது சக்காத்தை கொடுக்குறாக்கள் யாருக்கு கொடுக்கறது, 8 கூட்டம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிக்கிறாங்க. இந்த 8 கூட்டம் தான் சக்காத்துக்குரியவங்க. இப்போ இந்த 8 கூட்டத்தில் என்ன உம்மா கஷ்டத்தில் இருக்கிறாங்க, சக்காத்துனா உம்மாவுக்கு கொடுக்கிறாங்க. ஏண்ட உம்மாவுக்குரிய செலவு நான் செய்கிற என் கடமை, என் வாப்பாவுக்குரிய செலவு நான் செய்கிறது என் கடமை. அப்போ அவங்க என் சக்காத்துக்குள்ளே வரமாட்டாங்க, ஏதோ என்ன அடிப்படை கடமைக்குள்ள அவங்க வந்துடுவாங்க. என்னுடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏண்ட பராமரிப்பில் உள்ளாக்கள் இல்லை, அவங்களுக்கு நான் கொடுக்கேன். இப்போ வாப்பா மூத்தா போய்த்தாரு, என் சின்ன தம்பி ஒன்று என் பொறுப்பில் இருக்கிறாருன்னா அவன் ஏண்ட பராமரிப்பில் இருக்கிறார், அவருக்கு நான் சக்காத்து கொடுக்கல. எங்கட பராமரிப்பில் இல்லாதவங்களுக்கு நாங்கள் சக்காத்து கொடுக்கலும். உறவு என்கிற காரணத்துக்காக அல்ல, அவங்க மிஸ்கீன் பக்கீர் என்கிற ஏழை என்கிற வரையறைகளை இருக்கிறாங்க என்கிறதுக்காக அதை கொடுக்கணும். இதுலேயும் சில நேரங்களில் எங்களோட சகோதரர்களுக்கு மத்தியில் சில தவறுகள் ஏற்படுது. அடுத்தது ஜக்காத்தை பிற்படுத்துறது பாவம்.
டேட் பிற்படுத்துறது. முற்படுத்துறதுக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கு. இப்போ நான் ஜக்காத்து வந்து மாத கடைசியில் ரம்லான் கடைசியில் தான் கணக்கு பார்க்குறேன்னு வைங்களேன். எனக்கு ஆரம்பத்திலே ஒரு ஆள் ஜக்காத்துக்கு தகுதியான ஒரு ஆள், கொடுக்கப்பட வேண்டிய ஒரு ஆள் ஆகப்பட்டார். நான் இன்னும் கணக்கு பார்க்கல. ஆனால் எனக்கு தெரியும் என் கணக்கு இதை விட தாண்டி போகும் சொல்லி. இப்போ எனக்கு உதாரணமாக என் சக்காத்து வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு சக்காத்து கொடுக்க வேண்டி வரும். எனக்கு ஒரு பார்க்குறேன் ஒரு 25,000 ரூபா கொடுத்தா போதும் நல்லன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு கணக்கு பார்க்குற டைமுக்கு ஒரு சந்திக்க கிடைக்காம போகும். சக்காத்துக்கு தகுதியானவராய்க்காரு, முற்படுத்தலாம். தஜீலு சக்காத், சக்காத்தை அவசரப்படுத்துறது ஆகும். சக்காத்தை லேட்டாக்குறது கூடாது. அப்படி லேட்டாக்குறதாக இருந்தால் கூட்டாக சேர்க்கப்படக்கூடிய இடத்துல சக்காத்தை அந்த அவசர தேவைக்குரியவங்களை கொடுத்துட்டு ஏதாவது பிரச்சனையான நேரத்துக்கு கொடுக்கறதுக்காக சேமித்து வைக்கலாம். நான் ஏண்ட காசில் சேர்த்து வைக்கிறது இல்லை. உதாரணமாக பள்ளியால் சக்காத் சேர்க்குறீங்க, பங்குட்டாச்சு, அதாவது இப்னு சபீலுக்கு ஒரு பங்கு ஒதுக்குறீங்க, வழிபோக்குறதுக்கு. எப்பயாவது வருவாங்க, கஷ்டத்தில் வருவாங்க, அவங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி வைக்கிறீங்க. அது கொடுக்கறதுக்காக சேர்த்து வைக்கப்படுது. இப்போ சில பேர் இருப்பாங்க, கோடிக்கணக்கு சக்காத்து சேர்ற ஒரு ஆள் இருப்பார். அவருடைய சக்காத்தை இப்படி பராமரித்து கட்டங்கட்டமாக கொடுக்குறவராக இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. இப்போ என்னட்ட உதாரணமாக என்னட்ட ஒரு 10 கோடி சக்காத்து வரும். இது ரம்லான்லேயே பங்கு வைக்காமல் நான் பார்க்குறேன். சில நேரங்களில் பீசபையில் ஆக்கள் இப்னு சபையில் வருவாங்க, சில தேவையுடையவங்க தேடி வருவாங்க. இப்போ கொடுத்துட்டு நான் வைக்கிறேன், அதுக்கு நான் என்னால் ஒரு ஆளை போட்டு எனக்கு செய்ய வைக்க முடியும்னு சொல்லி சொன்னால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஏண்ட கையில் அதை ஏண்ட காசாக வச்சுட்டு இருக்கக்கூடாது. அப்போ ஒரு பைத்துல் மாலாக இருந்தால் அவங்க வச்சுப்பாங்க, ஒரு வருஷத்துக்கு மாதிரி வச்சுக்குவாங்க. அந்த இதில் இருக்கலாம். ஏண்ட கையில் ஏண்ட காசை நான் சக்காத்தாக தாமதிக்கிறது சரியில்லை. அந்த உரிய டைமுக்குள்ளே கொடுக்கறது வந்து இதில் முறைகளும் உண்டாக இருக்கும். அடுத்தது சில பேர் வந்து சக்காத்தை வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு, பள்ளி கட்டுறதுக்கு, கிணறு தோன்றதுக்குன்னு சொல்லி இதாக்கி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. பள்ளி கட்டுறதுக்கு சக்காத் சொல்லி கொடுக்கல. ஏன்னா சக்காத்து வந்து சதக்காவில் கொடுக்கல, அது சதக்கா ஜாரியாவில் கொடுக்கல. சக்காத்தை வந்து அதில் கொடுக்கறது இல்லை. நாங்கள் சில பேர் நாங்கள் கிணறு கட்டுவோம் என்று சொல்லி கிணறு கட்டிக்கிறோம். அது கிணறு என்கிறது சக்காத்துடைய பங்கு இல்லை. ஒரு ஏழை ஒன்று வந்து சொல்கிறார், எனக்கு வீட்டில் கிணறு இல்லை, எனக்கு கிணறு தான் ஒரு பிரச்சனையாக்கி எனக்கு கிணறு கட்டித்தாங்கன்னா சக்காத்துடைய பணத்தில் கட்டலாம். கிணறு கட்டுவதற்கு என்று சக்காத்து பணத்தை ஒதுக்குறது அல்ல. ஏன்னா அதில் வந்து ஏழைக்கும் போய் சேரும், பணக்காரனுக்கும் போய் சேரும். கிணறு தேவையில்லாத இடத்துக்கும் இப்போ கிணறு போய் சேரும். கிணறு கட்டுற ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா மக்கள் இல்லாத ஏரியாவுக்கும் சில நேரம் கிணறு கட்டி கொடுப்படுது. அப்போ அப்படின்னு இல்லை, ஒரு ஆள் வீட்டில் எனக்கு குடும்பம், எங்களுக்கு தண்ணி இல்லை, எனக்கு என் வாழ்க்கைக்கு இதுதான் தேவையாக்கிட்டு கேட்குறாங்கன்னு சொன்னால் நம்ம அதுக்குரிய செலவை கொடுக்குறதோ கட்டி கொடுக்குறதோ வேறையாக இருக்கும். அப்போ சக்காத்தில் சில பேர் வந்து இந்த பள்ளி கட்டுறது காட்சிகள் கேட்கும்போது, ஏன்னா சில வசதியானவங்க சக்காத்தை நான் சொன்ன மாதிரி சேர்த்து வச்சுட்டு இருப்பாங்க. இவ்வளோ சக்காத்து இருக்குது, பள்ளி கட்டுறதுக்கு, பள்ளியிட வேலைக்கு, பள்ளிக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வருவாங்க. அந்த டைமில் இந்த சக்காத்து சல்லியிலிருந்து அப்படி கொடுக்குற போக்கு இருக்குது. அவங்க அந்த 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 பிழையா இல்லை, அவங்களுக்கு அது இது நல்ல பள்ளி தானேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பள்ளிக்கு கொடுக்குறது சக்காத்து இல்லை, அது வந்து சதக்காவில் உள்ளது. அப்போ இந்த இப்படி சில தவறுகள் எங்களை அறியாமல் இந்த சக்காத்தோட தொடர்பில் நடந்து கொண்டிருக்குது. சக்காத் சம்பந்தமாக நிறைய மசாலா இருக்குது. நமக்கு எல்லாத்துக்கும் தெளிவாக விட சொல்லலாங்கிறது தெரியாது. ஏன்னா சில பிரச்சனைகள் எங்களுக்கும் புதுசாக இருக்கலாம். ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. அப்போ அதை எங்களுக்கு தெளிவு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அது சம்மந்தமாக உங்களுக்கு விளக்கம் தரத்துக்கு வசதியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இதில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. எப்படின்னு சொன்னால், வியாபார பொருள் அல்ல, நான் காணி வாங்கி வச்சுருக்கிறேன், இல்லாட்டி கடை காமரா கட்டி வச்சுக்கிறோம், அல்லது மேலதிகமாக ஊடு வச்சிருக்கிறோம், இந்த மாதிரி பொருட்களுக்கு சக்காத்து வருமா என்கிற ஒரு கேள்வி. இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு சக்காத்து இல்லை, இதில் அறிஞர்கள் யாருக்குமே சந்தேகம் இல்லை. இப்போ ரசூலோட காலத்தில் அவங்க பாவிக்கிற வாகனத்துக்கு சக்காத்து ரசூல்லா இல்லைன்னு சொன்னாங்க. ஒட்டகத்துக்கு சக்காத்து இருக்குது, வளர்க்குற ஒட்டகத்துக்கு 5 ஒட்டகம் இருந்தால் ஒரு ஆடு குர்பான் சக்காத்து கொடுக்கணும், கணக்கு இருக்குது. ஆனால் ஒட்டகத்தை வாகனமாக பயன்படுத்துவாங்க, அவங்க போக்குவரத்துக்கு பயன்படுத்துவாங்க. அந்த போக்குவரத்துக்கு பயன்படுத்துகிற ஒட்டகத்தை சக்காத்தில் சேர்த்ததில்லை ரசூல், அதுக்கு சக்காத் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க.
அப்போ ஒருவர் சொந்த பாவனைக்கு வச்சிருக்கக்கூடிய வாகனங்கள் இதுக்கு சக்காத்து வராது. இதே மாதிரி காணி வாங்கி போட்டிக்கிறார், அந்த காணிக்கும் சக்காத்து வராது. ஆனால் காணியை வாங்கி போட்டவர் சும்மா ஒரு தேவைக்கு வாங்கினார், பிள்ளையை கூட போண்டார், இல்லை தேவைக்கு வாங்கினார். ஒரு நினைப்பொரு காணியை விற்போம்னு சொல்லி காணியை விற்கிறதுக்கு யாராவது புரோக்கர்கிட்ட சொல்லி வைக்கிறாரு, இல்லாட்டி ஒரு போர்டு ஒன்று போடுறாரு, அதை விற்கிறதுக்குன்னு அவருக்கும் மனசு வந்துட்டுன்னா அது வியாபார பொருளாக மாறிடும். அந்த காணி ஒரு வருஷமாக விற்காம இருந்துட்டு சொன்னால் அதை வியாபார பொருளாக கணித்து அதுக்கு அவர் சக்காத்து கொடுக்கணும். இப்போ நீங்கள் கடைக்காமராக வச்சுக்கிறீங்க, இந்த கடை உதாரணம் ஒரு பில்டிங் ஒன்று கட்டி போட்டிருக்கீங்க, ஒரு கடை உண்டு, அந்த கடை வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் கட்டின கடை, அந்த கடைக்கு சக்காத்து இல்லை. ஆனால் நீங்கள் அதை கூலிக்கு கொடுத்துக்கிறீங்க, மாதம் 1 லட்சம் ரூபா உங்களுக்கு கூலி வருது, அந்த 1 லட்சம் ரூபா உங்களுக்கு செலவாகி கொண்டே இருக்குதுன்னு சொன்னால் அப்பையும் சக்காத்து இல்லை. உங்களோட காசோட காசாக அது சேர்ந்து சக்காத்துடைய நிசாபை அடையக்கூடிய அளவுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அந்த வருவாய்க்கு நீங்கள் சக்காத்து கொடுப்பீங்க, அந்த கடைக்கு சக்காத்து கொடுக்கறது இல்லை. இதே மாதிரி தான் கடை வச்சுக்கிறவர் வியாபார பொருளுக்கு தான் சக்காத்து கொடுப்பார். அவர் டேபிள் போட்டிப்பார், கடையில் சாமான் வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் வச்சு வைப்பார், இதெல்லாம் கணக்கு பார்த்து சக்காத்து கொடுக்குறாரு. ஏன்னா அது வியாபார பொருள் இல்லை, அவர் வியாபாரத்துக்கு துணையாக பயன்படுத்துகிறார். அவர் இருக்கிற மேசை செட்டப்பு, இந்த அல்மாரி செட்டப் எல்லாம் இது வந்து சக்காத்துக்குரியது இல்லை. ஏன்னா அது வியாபார பொருள், அதை விற்கிறதுக்கு அவர் வைக்கல. விற்பனைக்கு வச்சிருக்கக்கூடிய பொருளுக்கு தான் பொருள் திஜாரான்னு சொல்லுவாங்க அரபுல. வியாபார பொருளுக்கு தான் சக்காத்து வந்து சேரும். எனவே நீங்கள் காணியோ கடையோ வியாபாரமாக இல்லாமல் அதை வாடகை கொடுக்குற மாதிரி இருந்தால் அதில் வாடகைக்கு வரக்கூடிய வருமானத்துக்கு தான் சக்காத்து பார்க்குவோமே சரியே, அந்த இடத்துக்கு சக்காத்து பார்க்கறது இல்லை. அதாவது ஒரு பாவிக்கக்கூடிய நகைகளுக்கு ஒரு முறை கொடுத்தா போதுமா, அது தொடர்ந்தும் கொடுக்கணுமா என்கிற கேள்வி ஒரு சகோதரர் கேட்குறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாவிக்கிற நகைக்கு சக்காத்து கொடுக்கணுமா இல்லையாங்கிறதுல கருத்து வேறுபாடுகிறது. கொடுக்கணுன்ற கருத்து தான் அதில் வலுவானது. கொடுக்கணும் என்கிற கருத்திலையும் வருஷா வருஷம் கொடுக்கணும் என்கிறது தான் மிகச் சரியானதும் பாதுகாப்பானது. இப்போ போன வருஷம் கொடுத்தோம்னு நாங்கள் சொல்லணும். உதாரணமாக போன வருஷம் தங்கம் வந்து 2.25 2.5 தான் ஒரு பவுன் போச்சு, இப்போ 3 தாண்டி போகுது. அப்போ அதில் அந்த பெருமதி வந்து வளர்ந்துட்டு தான் நிற்குது. அப்போ அதை போன முறை இருந்தது மாதிரி இல்லை இந்த முறை. எனவே அந்த நிசாபை தாண்டி இருக்குமாக இருந்தால் அதை தொடர்ந்து கொடுக்கறது தான் பேணுதலான பாதுகாப்பான வழிமுறையாக இருக்கும். அல்லாஹ் ஆலம். உதாரணமாக இப்போ இந்த ரமலான் முடிஞ்சு சக்காத்து கொடுத்துட்டாங்க, இடையில ஒரு காணி ஒன்று எடுத்துட்டாங்க. இப்போ அடுத்த வருஷம் சக்காத்து கொடுக்கும்போது இந்த காணிக்கு கொடுத்த காசியை கணக்கு வச்சு சக்காத்து கொடுக்கணுமா இல்லையான்னு கேட்குறாங்க. அந்த காணியுடைய பெருமதியோ அந்த காணியுடைய தற்போதைய பெருமதியோ சக்காத்தில் வராது. சக்காத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்லும்போது தங்கம் வெள்ளிக்குள்ளே தான் காசு வருது. எங்கள் இதில் வியாபார பொருள், கால்நடைகள், பூமியிலிருந்து எடுக்கக்கூடிய கனிம பொருட்கள், விளைச்சல்கள், இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு வரையறை செஞ்சுக்கிறாங்க. இந்த வரையறையை வச்சு அதை சூழலுக்கு ஏற்ப அதை கொஞ்சம் விரிவுபடுத்துவாங்க. இப்போ உதாரணமாக ஆடு மாடுக்கு சக்காத்து இருக்குது, கோழிக்கு சக்காத்திக்கான்னு கேட்டால் கோழிக்கு சக்காத்து இல்லை. இப்போ உதாரணமாக இந்த பகுதியில் நிறைய ஆடு மாடு வளர்க்கறதை விட கோழி தான் வளர்க்குங்க. இப்போ ஆடு மாடு சக்காத்து கொடுக்குற அளவுக்கு வளர்க்குறாக்கள் இந்த பகுதியில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் 1000 கோழி வளர்க்குறாக்கள் இருப்பாங்க. அப்போ கோழிக்கு நேரடியாக சக்காத்து இல்லை. இப்போ நம்ம கோழியை எதில் சேர்க்குற வியாபார பொருளை சேர்ப்போம். வியாபார பொருளை சேர்த்துட்டு இந்த வியாபார அதில் பெருமதியை பார்த்து ஜக்காத்தில் நிசாப் வந்தால் சக்காத்தை கொடுப்போம். இப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாத மாதிரி இப்போ தேனியெல்லாம் விவசாயமாக செய்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன விவசாயத்துக்குள்ளே தேனி வராது. இப்போ தேன் வந்து கோடிக்கணக்கான வருவாய் ஈட்டுகிற ப்ரொஜெக்டாக செய்கிறாக்கள் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் சின்ன மாதிரி இல்லாமல் பெரிய ஏரியா வச்சு அவங்க செயற்கை முறையில் தேனி வச்சு தேனை ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு நூற்றுக்கணக்கான கோடிகள் வார மாதிரிக்கான தேனி பிஸ்னஸ் செய்கிறாங்க. அப்போ தேனுக்கு
நேரடியாக சக்காத் எங்கேயும் சொல்லப்படலை. அப்போ நாங்கள் அதை என்ன செய்வோம், எடுத்து வியாபாரம் தானே செய்கிறீங்க, வியாபார பொருள் என்கிறதுக்குள்ள அது வந்து சேரும். அப்போ உங்களோட காணி நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீங்க, அது ஒரு சேமிப்பாக வச்சுக்கலாம், பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் வச்சுக்கலாம், புறவு பாய்க்கலான்னு வச்சிருக்கலாம். அப்போ வரக்குள்ள அதில் சக்காத்து வராது. ஏன்னா காணிக்கு சக்காத்து ஒன்று இல்லை. ஒருவேளை அந்த காணியில் நீங்கள் விவசாயம் செய்கிறீங்க, ஏன்னா அந்த விவசாயத்தில் சக்காத்து வரும். விவசாயத்திலேயும் பலது இருக்குது. ரசூலோட காலத்தில் தானிய விவசாயம் செஞ்சாங்க, பழங்கள் விவசாயம் செஞ்சாங்க. எப்போ பறிக்கிறாங்களோ அப்போ சக்காத்து கொடுப்பாங்க. யௌம ஹசாதின்னு குர்ஆன்ல வருது. இப்போ நாங்கள் தென்னந்தோட்டம் வச்சுக்கிறோம், தென்னந்தோட்டம் விவசாயம். இதை நாங்கள் எப்படி சேர்க்கிறது, தானிய வகையில் சேர்க்கிறதா? தானிய வகையில் சேர்ந்தால் மரக்கால் அளவு விற்கிது, அந்த அளவை வச்சு சக்காத்து கொடுத்தாங்க. தேங்காவுக்கு நாங்கள் அந்த அளவு பார்க்கலாது. அப்போ நாங்கள் தேங்காவை எப்படி பார்ப்போம், ஒரு வியாபார பொருளாக பார்த்து அந்த விற்கிறத வச்சு தான் நாங்கள் அதுக்குரிய சக்காத்தை பார்ப்போம். அப்போ அந்த சூழலுக்கு எப்போ அதை எதில் சேர்க்கிறதுன்னு பார்ப்பாங்க. நாங்கள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய காணி வந்து சக்காத், அதாவது விற்பனை பொருளாக அதில் வந்து சேராதுங்கிற காரணத்தினால நாங்கள் சக்காத்து பார்க்கும்போது அதை கணக்கில் எடுக்கிறது இல்லை. இதில் வந்து கடந்த காலத்தில் சில அறிஞர்கள் வந்து இந்த ஃபத்வா கொடுக்குறதோட ஐடியாவும் சொல்லுவாங்க. அது வாங்குகிற ஆளுத மனநிலையை அல்லாஹ்க்கு தெரிஞ்சது. ஐடியா எப்படி சொல்லுவாங்கண்டா, இப்படி பாருங்களே, இப்போ இன்றைக்கு சக்காத் வந்து இந்த வருஷம் 40 லட்சம், நானும் நீங்களும் 20 லட்சம் காசு போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்தால் சக்காத்து வருது, தனித்தனியாகனா சக்காத்து வராது. இப்போ அவங்க அந்த காலத்தில் ஹீலாண்டு இதை ஒரு ஐடியாவை சொல்லி கொடுப்பாங்க சக்காத்துலேருந்து தப்புறதுக்கு. இப்போ இந்த நீங்கள் ரமலான் 27 தான் போன வருஷம் சக்காத்து கொடுத்தீங்க, இந்த ரமலான் 20 வரக்குள்ளே நாங்கள் 2 பேரும் என்ன செய்யணும், நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருவோம்னு பிரிஞ்சிடுறது. பிரிஞ்சா என்கிட்ட 20 உங்கள்கிட்ட 20, 2 பேருக்கும் சக்காத்து இல்லை. திரும்ப இந்த ரமலான் முடிஞ்சதுக்கு பிறகு திரும்ப நம்ம 2 பேரும் ஜாயின் ஆகுது. இப்படி அந்த தந்திரம் சொல்லுவாங்க. அந்த அந்த பனி இஸ்ரவேலர்கள் மீன் பிடிக்கக்குள்ள தந்திரம் செஞ்ச மாதிரி சக்காத்திலிருந்து தப்புறதுக்கான ஒரு தந்திரம். அப்போ இயல்பாக பிரிஞ்சாங்கன்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் சக்காத்திலிருந்து தப்பணுங்கிறதுக்காக அப்படி செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் அது சிக்கலாம். ஏன்னா உள்ளங்களை அறிஞ்சவன் அல்ல தானே. அப்போ இப்போ நம்ம காசாக இருந்தால் சக்காத்து கொடுக்குறோம், காரியை வாங்கி போட்டால் சக்காத்துலேருந்து தப்பிடலாம்னு சொல்லி அந்த மாதிரி யோசனையை நம்ம செஞ்சோம்னு சொன்னால் அது வந்து இந்த நீயத்து எண்ணம் பிழையாகும். என்கிட்ட காசு இருக்குது, ஒரு வசதியான ஒரு இடத்துல காணி வந்துட்டுது, வாங்கி போட்டால் எனக்கு பிரயோசனம் நான் நினைக்கிறேன், பிரச்சனை இல்லை. அப்போ எங்களோட நீயத்து பிழையாகாமல் இருக்க வகையில் இதில் நாங்கள் குற்றத்துக்குள்ளாக மாட்டோம். அந்த காணிக்கு சக்காத்து கணக்கு பார்க்கப்பட மாட்டோம். ஜக்காத்தை பொறுத்தளவுற கூட்டாக கொடுக்குறதா தனியாக கொடுக்குறதா, சில ஊர்களில் அப்படி சேர்த்தி கொடுக்குறாங்க. நம்ம இதில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் என்கிற அடிப்படையில் கேள்வி கேட்குறாங்க. ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் கட்டாயமாக நாங்கள் கவர்மெண்ட்டை தான் சக்காத்தை கொடுக்கணும், இதுதான் சட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூஹது மின் அக்னியாயிஹிம், செல்வந்தர்களிடம் எடுக்கப்பட்டு துரத்து இலா ஃபுகராயிஹிம், அவர்களில் ஏழைகளுக்கு கொடுக்கப்படும் சொல்றாங்க. எடுக்கிறதும் கொடுக்கிறதும் வேற குரூப். அப்ப ரசூலுல்லாஹ் காலத்தில் அவங்க என்ன செய்வாங்க, ஜக்காத்து வசூலிக்கிறதுக்குன்னு சொல்லியே ஒரு ஒரு குரூப்பை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரமலான்ல வேலை செய்யறாக்கள் வைக்க மாட்டாங்க, ஒவ்வொரு மாசமும் போவாங்க. இப்போ ஆடு மாடு வளர்க்குறவங்க இருப்பாங்க, அவங்களோட ஒரு ஆள்கிட்ட 40 ஆடு ஆயிருக்கு, ஒரு ஆடு அவர் சக்காத்து கொடுக்கணும், போய் ஒரு ஆட்டை எடுத்துட்டு வருவாங்க. இன்னொரு ஆள் 5 ஒட்டகம் வைக்குது, அவருக்கு ஒரு ஆடு சக்காத்தாகுது, அவர்கிட்ட போய் ஒரு ஆட்டை வாங்கிட்டு வருவாங்க. இப்படி வாங்கிட்டு வரதுக்குண்டே ஒரு கூட்டத்தை ரசூலுல்லாஹ் நியமிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த சக்காத்து பணத்திலிருந்தே ரசூலுல்லாஹ் ஒரு பங்கும் கொடுத்தாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்க. அப்போ ஒரு கவர்மெண்ட் இருந்தால் கட்டாயமாக நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்கணும். இஸ்லாமிய கவர்மெண்ட் வந்து சக்காத்து எடுக்குன்னா கணக்கு பார்த்து நாங்கள் கொடுக்கணும். எப்படி அரசாங்கம் வந்து டெக்ஸ் எடுக்குதோ, எப்படி அது எங்களுக்கு சேஃப்டியாக கொடுத்துட்டு கவர்மெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்குரிய அத்தாட்சியோடு இருக்கிறது சேஃப்டியாக இருக்குமோ, அதே மாதிரி இஸ்லாமிய அரசுக்கு கீழே வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு ஜக்காத்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறது தான் வழிமுறை. அதுதான் அவங்களுக்கு சேஃப்டி. அவங்க வந்து அதிகாரத்தோடு கேட்கலாம், உங்கள்கிட்ட இவ்வளோ ஆடு இருக்குது ஏன் ஜக்காத்து தரலன்னு கேட்கலாம். அப்படி தராட்டி அவங்களோட சண்டை பிடிக்கலாம். கவர்மெண்ட் வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க ஜக்காத்து தர மறுத்தவங்களோட யுத்தம் செஞ்ச மாதிரி.
இப்போ நாங்கள் இருக்கிறதுல வந்து அந்த கட்டாயம் இந்த கூட்டத்தில் தான் கொடுக்கணும்னு சொல்றதுக்கான கூட்டம் இல்லை. நாங்கள் எங்களுக்குள்ள சில செட்டப் வச்சுக்கிறோம். இப்போ இதில் வந்து சிறப்பு எதுன்னு கேட்டால் கூட்டா கொடுக்கறது தான் சிறப்பு. கூட்டா கொடுக்கறதுல உள்ள சிறப்பு என்ன? சக்காத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து பெரிய ஒரு அமௌண்ட் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பெரிய அமௌண்ட்டை வச்சு ஏதாவது முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, தேவையுடைய எல்லாருக்கும் போய் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக நான் ஒரு ஏழை ஆகிறேன், என் குடும்பத்தில் பல பணக்காரர்கள் இருப்பாங்க. அந்த பல பணக்காரர்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். அல்லது நான் ஒரு ஏழை, ஆனால் மக்களுக்கு அறிமுகமான ஒரு ஏழை, ஊரில் எல்லாருடையும் தொடர்புள்ள இருக்கக்கூடிய ஒரு ஏழை, சக்காத்து கொடுக்கக்கூடிய 4 பேர் எனக்கு தரலாம். அதே நேரம் இன்னொரு ஏழை இருக்கலாம், அவர் மக்கள் தொடர்பாடல் இல்லாதவராய்ப்பார், அவருக்கு ஒத்தரும் கொடுக்காம போகும். அப்ப இந்த பிரச்சனைகள் சோலாகிறதுக்கு கூட்டா கொடுக்கறது தான் வழிமுறையா இருக்கு. அடுத்தது, வாங்குறவங்களுடைய தன்மானம் பாதுகாக்கப்படுறதுக்கு இது ஒரு வழி. இப்போ நான் உங்கள்கிட்ட சக்காத்து வாங்கிட்டு இருந்தேன்னு சொன்னால், எப்படியும் உங்களை காணக்குள்ள எனக்கு ஒரு பணி கொண்டு வரும், நீங்களும் உங்களை காணக்குள்ள உங்களுக்கு நான் ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணோன்னு எதிர்பார்க்கலாம். நம்மகிட்ட சக்காத்து வாங்கினவன் பாரு இப்போ கார் வாங்கி வருவாங்க, இந்த ஒரு எண்ணம் கொண்டு வரையலும். அப்போ இதெல்லாம் தவிர்க்கும் நம்ம ஒரு கூட்டா கொடுக்கும்போது எல்லாரும் சேர்ந்து செஞ்சாங்க. அப்போ அவன் எல்லா பணக்காரங்க ஊரில் உள்ள வசதியானாக்கள், மாசால்லாம் எங்களோட ஊரில் உள்ள வசதியானாக்கள் ஏழைகளை கவனிக்கிறாங்கன்னு பொதுவாக எல்லார் மேலேயும் ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். அந்த வாங்குறவங்களுக்கு ஒரு இந்த சுய கௌரவம் பாதிக்கப்படாத ஒரு நிலைமை இருக்கு. தனியாக கொடுத்தா சக்காத்து சேருமா சேராதான்னு கேட்டால் சக்காத்து சேரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த மறுமை நாள் நெருங்குற காலத்தை சொல்கிறாங்க, ஒரு ஆள் சக்காத்தை எடுத்துக்கொண்டு தேடி தேடி அலைவார். சக்காத்தை வாங்குறதுக்கு யாராவது இருக்கிறீங்களான்னு தேடி அலைவார். சக்காத்தை வாங்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க என்று சொல்கிறாங்க. அப்போ அந்த ஹதீஸில் ஒரு தனிநபர் தனது சக்காத்தை தானே தேடி கொடுக்கிறதையும் சொல்லுது. அதுக்கான அங்கீகாரமும் இருக்குது. ஆனால் சிறந்த வழி எதுன்னு கேட்டால் கூட்டா கொடுக்கறது. இப்போ கூட்டா கொடுக்கும் போது சில பிரச்சனை ஒன்று வருது. உதாரணமாக, நீங்கள் வந்து அதாவது வெளியூரில் உள்ள ஒரு ஆள் இந்த ஏரியாவில் வந்து கடை போட்டிங்க, இங்கே உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் இருக்குது. உதாரணமாக கோழித்தீன் கடை போட்டிக்கிறீங்க. உதாரணம் கண்டி சைட், நீங்கள் கண்டி சைட்டில் கோழித்தீன் விற்கலை, அதாவது நாங்கள் கோழி வளர்க்குற விதம் இல்லை. இப்போ இங்கே கோழித்தீன் விற்கிறாங்க, கோழித்தீன் இங்கே நல்லா விற்கும், இங்கே வாருங்க, உங்களோட குடும்பத்தோடு இங்கே வந்துட்டீங்க. அப்போ நீங்கள் இங்கே உள்ள மஹல்லாவாசி ஆகிட்டீங்க, நீங்கள் உழைக்கிறீங்க, நீங்கள் சக்காத்து கொடுக்கணும். அப்போ நீங்கள் இங்கே பள்ளிக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா உங்களோட குடும்பத்தில் கஷ்டமான சக்காத்து பெற தகுதியானவங்க இருப்பாங்க. அங்கே ஊரில் சக்காத்து கொடுக்க சொன்னால் அந்த அவங்க அங்கே பெரிய கோழிக்கடை போட்டுக்கிற ஹாஜியார் நானா இவருக்கு பள்ளியால் கொடுக்க தேவை, அவர் பார்க்க மாட்டாரான்னு சொல்லி அங்கேயும் கேட்டவன் கொடுக்காம விடுவான். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லிச்சுன்னா, இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். நம்ம கட்டாயம் நாங்களே கொடுக்க வேண்டிய ஆக்கள் கொடுக்காட்டி பிழையாகிறோம் என்கிற மாதிரி உள்ள நிலைமை உள்ள இருக்கலாம். அப்போ என்ன செய்யலாங்க, சக்காத்தில் எல்லாத்தையும் அங்காலே அனுப்பிடாம அல்லது எல்லாத்தையும் இங்கேயும் கொடுக்காம நீங்கள் இருக்கக்கூடிய மஹல்லாவில், ஏன்னா இந்த உள்ள மக்கள்கிட்ட தான் நீங்கள் உழைக்கிறீங்க. அப்போ இந்த மக்கள்டையும் அதுக்கு அதாவது தகுதி உள்ளவங்களும் ஹக்குள்ளவங்களும் இருக்கிறாங்க. ஒரு பகுதியை நீங்கள் அதை கூட்டா கொடுக்குற இடத்துல கொடுத்துட்டு மற்றதை வந்து உங்களோட பகுதியில் நீங்கள் வாழக்கூடிய பிரதேசம் உங்களோட பிறப்புகள் அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உள்ள இடங்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யலாம். அப்படி ஏதாவது ஒரு செட்டப் கொண்ட செஞ்சு வரலாம். அதில் சில விஷயங்கள், அதாவது இவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், இதுக்காக வீடியோக்காக கேட்டு சொல்கிறேன், இன்னும் கேட்குறவங்களுக்கு விளங்காதானே. என்ன கேட்குறாங்கன்னா, சில இடங்களில் வீடு இல்லாதவருங்க, இப்போ அவங்களுக்கு வீடு தான் பிரச்சனை. அப்போ வீடு கொடுத்தா நல்லதுன்னா அவங்களுக்கு வீட்டு ஏற்பாடு செய்கிறாங்க. கொடுத்துட்டு அந்த வீட்டு ஒப்பினை அவங்க தங்கட கையில் வச்சுக்கிறாங்க. அப்போ இது ஆகுமா என்கிற அளவில் கேட்குறாங்க. உண்மையாக என்னன்னு கேட்டால், ஜக்காத்தா கொடுத்துட்டோன்னா அது அவங்களோட பொருள் ஆகிறது, அது அவங்க என்னமும் செய்யலாம். இதுதான் உண்மையான நிலைமை. ஆனால் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மக்களுடைய வாழ்க்கை முறைகள், அந்த வாழ்க்கை முறையில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. உதாரணமாக, மன்னார்லேருந்து வந்த ஆக்களுக்கு, புத்தளத்தில் இருக்கிற ஆக்களுக்கு வீடு கொடுத்தார். மன்னாரில் வீட்டை எடுத்துட்டாங்க, ஆனால் வீட்டுக்கு போகிறல, வீடு அங்கே மூடி இருக்கு.
கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிறது, ஆனால் உடவும் மனசு இல்லை, ஆனால் யூஸ் பண்ணுறது இல்லை. அப்போ அதனால் சில நேரம் போக வேண்டியிருந்தவனுக்கு கிடைக்காம போகும். இப்படியான சில சிக்கல்கள் இருக்குது. சில பேர் வறிய நிலையில் பழக்கப்பட்டவங்க வீட்டை அவங்களோட கையில் கிடைச்சது ஒரு வித்துட்டு வேற எங்கேயாவது போயிடுவாங்க, இது அதை வந்து தவறாக யூஸ் பண்ணுவாங்க என்கிற ஒரு சமூக நலன் நாடி செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் அதை வந்து நாங்கள் அந்த நலவை நாட்டமாக கொண்டு அங்கீகரிக்க வேண்டிய நிலைமை வரும். உதாரணமாக சில ஏரியா, எங்களுக்கு தெரிஞ்ச சில ஏரியாக்களில் ஜகாத்து பணத்தால் தொழில் பயிற்சி கொடுத்தாங்க. தொழில் பயிற்சின்னா இப்போ சில இளைஞர்கள் எங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம்னா அவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. லைசன்ஸ் கொடுக்கும் வரைக்குமான செலவை பொறுப்பெடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புனா அவங்க உழைச்சிக்குவாங்க. சில இடங்களில் வந்து வாகனம் ஒரு சைக்கிள் கிடைச்சா வியாபாரம் செய்வோம்னு அப்படி கொடுக்குறவங்க. எடுத்து கொஞ்ச நாளைக்கு பிறகு எடுத்த வாகனத்தை விற்று போட்டு அது இதாகிட்டுன்னு சொல்லி விட்டுட்டு மீண்டும் கையேந்திர நிலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. அப்போ அதை தவிர்க்கிறதுக்காக செய்கிறது. உதாரணமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏரியாவில் ஜகாத்து பணத்தால் கடன் கொடுக்கறதுக்கு வைப்பாங்க. மக்களை வட்டிக்கு போகாமல் தடுக்கணுங்கிறது தான் நோக்கம். பைத்துல் மாலை வச்சுட்டு சின்ன சின்ன கடன் கொடுக்குறது. கடன் கொடுத்தா காசு ரிட்டர்ன் வாரதே இல்லை. பிறகு என்ன செஞ்சாங்கண்டா, கடன் கொடுக்கவும் நீங்கள் பேங்கில் வைத்து நகையை அடகு வைத்து போட்டு தானே கடன் வாங்குறீங்க, இங்கே நகையை கோந்து தந்து போட்டு நீங்கள் காசு எடுத்துகிட்டு போங்க, ஒரு 3 மாதம் பார்ப்போம் இல்லாட்டி 6 மாதம் பார்ப்போம், காசு வராட்டி நாங்கள் நகையை விற்று எங்களுக்குரிய காசு எடுத்து போட்டு மிச்ச காசை தந்துடுவோண்டா, நகை எடுத்தது பிறகு காசு சரியாக வார கடன். ஏன்னா மாப்பிள்ளை வாங்காட்டி உண்மை பொம்பளை விட மாட்டா, நகை அங்கே இருக்குது. அப்போ மனுஷர்களோட அந்த இயல்பு தன்மை மாறி போய்க்கிறது. இல்லைன்னா சக்காத்துன்னா அவங்களுக்கு கொடுத்தா அவங்கள்ட தான். அப்போ இதை ஒரு சிஸ்டமாக செய்கிறோம். இவங்க எடுத்து போட்டு இதில் குடியிருக்காமல் போயிடலாம், அல்லது எடுத்து போட்டு இதை விற்று போட்டு வேற எங்கேயாவது போயிடலாம். அப்போ எங்களோட நோக்கம் நிறைவேறாது என்கிற காரணங்களால் அப்படி செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அதை சரி காணலாம். அவங்களுக்குள்ள சில நேரம் ஐடியா இருக்கும், இது இவங்களுக்குன்னா இவங்களுக்குரியது தான், நம்ம அதை யாரும் அபகரிக்கிறது இல்லைங்கிற ஒரு திட்டம் ஒன்று இருக்கலாம். மக்கள் அந்த இதை அந்த பயன்பாடு சரியாக மக்களுக்கு யூஸ் ஆகணுன்றதுக்காக செய்வாங்கன்னா அதை மஸ்லஹா என்று சொல்லி சொல்லுவாங்க. பொது நலனை கருத்தில் கண்டு அதை நம்ம சரி காணலாம். அது சூழ்நிலையை பொறுத்ததுன்னு சொல்லலாம். சீட்டு தொடர்பில் கேட்குறாங்க. உதாரணமாக சீட்டு கட்டிட்டு வரோம், சீட்டு கட்டிட்டு வந்து எங்களுக்கு ஒரு 50 லட்சம் ரூபா கிடைச்சிருச்சு. கிடைச்ச அந்த ஆண்டிலேயே நம்ம அதை கட்டணுமா இல்லாட்டி அடுத்த வருஷத்தில் நான் கட்டணுமா என்கிற கணக்கில் கேட்குறாங்க. சீட்டை நாங்கள் 2 கோணத்தில் பார்க்க. ஒன்று, சீட்டு வந்து எங்களோட சேமிப்பாக நாங்கள் பார்க்கணும். உதாரணமாக நான் இப்போ சீட்டு கட்டிட்டு வரேன், ஏண்ட சீட்டு வந்து இந்த இப்போ ரமலான் இருக்குது, ரமலானுக்கு ஒரு 3 மாதத்துக்கு போது தான் கிடைக்க போகுது. ஆனால் நான் கட்டிட்டு வந்த மாதம் வந்து அதாவது ஒரு கணக்கு கட்டி வந்து ஏண்ட காசு இப்போ கட்டின காசு ஒரு 30 லட்சம் ரூபா அங்கே இருக்குது. இப்போ ஏண்ட கையில் வேறே ஆகிக்கிற காசு இருக்குது. அதையும் கணக்கு பார்த்தா சக்காத்துடைய கணக்கு வந்தால் நான் 2க்கும் சேர்த்து சக்காத்து கொடுக்க வேண்டி வரும். சீட்டு கிடைச்சதுக்கு பிறகு வரது அடுத்த வருஷத்துக்கு வந்து சேரும். இது ஒரு சிஸ்டம். 2வது, அது ஏண்ட காசாக இருந்தாலும் எனக்கு இப்போ அதை எடுத்து பயன்படுத்த இயலாது, என் கைக்கு அது வராது. எப்போ வருவதோ அப்போ தான் அதுக்குரிய சக்காத்து கொடுக்கணும் என்கிற அடிப்படையிலையும் கொடுக்க. இதில் சீட்டு அல்லாத இன்னொரு சிஸ்டம் இது, சீட்டு மாதிரி தான் அது ஆகுது. உதாரணமாக இபிஎஃப். இப்போ நான் ஒரு கம்பெனியில் தொழில் செய்கிறேன், ஏண்ட சம்பளத்தில் அவங்க ஒரு 8 வீதம் வெட்டுறாங்க, கம்பெனியால் வந்து ஒரு 12 வீதம் போடுறாங்க. மாதம் வந்து ஒரு கணக்கு சேர்த்து வாரம். நான் 20 வருஷம் வேலை செய்கிறேன், பல லட்சம் அங்கே ஈக்கும். அது பல லட்சம் அங்கே இருந்தாலும் அதை எனக்கு இப்போ எடுத்து யூஸ் பண்ணலாம். இது ஏண்ட அதிகாரத்துக்கு இன்னும் வரல. எப்போ என் அதிகாரத்துக்கு வருவதோ பல வருஷமாக கடந்து வந்தீங்க. வந்து கிடைத்ததும் அதுக்குரிய அந்த ஆண்டு தான் அதுக்குரிய சக்காத்துக்குரிய ஆண்டாக நான் பார்க்கறேன். அல்லாஹ் அலம. செக்கும் வந்து இன்றைக்கு அதாவது சக்காத்தா செக்காக கொடுக்கணுமான்னு பார்க்குறாங்க.
அதாவது கேஷ் செக் வந்து இன்றைக்கு அது ஒரு பணமாகத்தான் கையாளப்படுது. நம்ம அதை கொடுத்து ஒரு பொருள் வாங்கலாம். எப்படி இந்த தாள் காசுக்கு உள்ளொரு பெருமதி இருக்குதோ, வெறும் தாள் தானே அது, கவர்மெண்ட்டில் ஒரு அங்கீகாரம் தான் அதுக்குரிய பெருமதி ஆகுது. இல்லாட்டி 100 ரூபா 50 ரூபா 1000 ரூபா 5000 ரூபா எல்லாம் ஒரே தாள் தான். அதில் பெருமதி எப்படி மாறுதுன்னா கவர்மெண்ட் கொடுத்த ஒரு பெருமதி தான். அப்போ செக்குக்கும் அந்த பெருமதி இருக்குது. உண்மையிலே அந்த அந்த 5 லட்சம் ரூபா காசு அக்கௌண்ட்டில் இருக்குமாக இருந்தால் அது வந்து சக்காத்தாக போய் சேரும். ஏன்னா அது அவருக்கு பணமாக கிடைக்குது. அந்த அது வந்து காசிட இடத்துக்கு அந்த இடத்துக்குரியதுங்கிற வகையில் அதையும் நாங்கள் அதில் அங்கீகரிக்கலாம். சக்காத் சொல்லிய டேட் பின் போட்டு கொடுக்கல. அது ஏன்னா சக்காத்து உரிய டைமில் அவங்களுக்கு போய் சேரணும். டேட் எப்போ பின் போடலாம்னா, உதாரணமாக இப்போ ரமலானில் நான் சக்காத்து கொடுக்குறேன், ஒரு ரமலானுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னே ஒரு ஆளுக்கு நான் அதை கொடுக்குறேன்டா இந்த டேட்டை போட்டு கொடுத்தா அது பிரச்சனை இல்லை. ஆனால் ரம்லான் என்ற சக்கராத்துக்குரிய நாளை தாண்டி டேட் போட்டு கொடுக்கல, கேஸ் செக் தான் கொடுக்கணும். அதாவது ஜக்காத்தில் கடன் சம்பந்தமாக கேட்குறாங்க. இந்த கடனை இஸ்லாமிய அறிஞர்கள் 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று வரக்கூடிய கடன், அல்லது வரும் என்று பெரும்பாலும் எதிர்பார்க்கக்கூடிய கடன். இன்னொன்று வராதுன்னு நினைக்கிற கடன். இப்போ நான் என்கிட்ட காசு கணக்கு பார்க்குறேன், கணக்கு பார்க்கல எனக்கு ஒரு ஆள் 5 லட்சம் ரூபா தரைக்குது, அவர் காசை தரக்கூடியவர் தான், அது என்ன வருவாயில் சேருது. எனவே நான் அதையும் சேர்த்து கணக்கு பார்த்து தான் சக்காத்து கொடுக்கணும். இப்போ நான் வரக்கூடியதுன்னு நினைக்கக்கூடியதெல்லாம் இதில் வந்து சரி. ஏன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய கடனையும் இப்போ நாங்கள் யாருக்காக கொடுக்கணும் அதை கழிச்சு தானே கணக்கு பார்க்க போகிறோம். எங்களுக்கு வர இருக்கிறது சேர்த்து கணக்கு பார்க்கணும். இப்போ சில பேருக்கு கடன் கொடுத்தீங்கன்னு தாரன்னா தார மாதிரி விளங்கலை. இப்போ எனக்கு அந்த கடனில் டவுட் வந்து கிடைக்குமா இல்லையான்னு டவுட். நான் அதை விட்டு கணக்கு பார்க்கேன், அதை விட்டு கணக்கு பார்த்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்ததுக்கு மாதமாக நம்பிக்கை துரோகமாக இருந்தால் திருப்பி தந்துட்டான். இந்த தரமாட்டான்னு நம்பிட்டு இருந்தேன், அவன் நம்பிக்கை துரோகமாக திரும்ப வந்து தந்துட்டா இருந்துச்சுன்னா தந்தா உடனே அதுக்குரிய சக்காத்தை நான் கொடுக்கணும். அதில் இன்னொரு டவுட் இருக்குது. ஒரு ஆள் 50 லட்சம் ரூபாய் தரணும், காத்து காத்து கிடைக்கிற மாதிரி இல்லை, தரமாட்டான்னு விட்டுட்டேன். நான் அதை விட்டு தான் கணக்கு பார்த்துட்டு இருக்கிறேன். 10 வருஷத்துக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஈமா வந்து 50 லட்சத்தையும் தந்துட்டாங்க. இப்போ இந்த 50 லட்சம் 10 வருஷத்துக்கு பிறகு தந்திக்கிறார். இப்போ இந்த 50 லட்சத்துக்கு 10 வருஷத்துக்கு நான் கணக்கு பார்க்குறதா அல்லது ஒரு கணக்கு பார்த்தா போதுமா என்கிறது. அதில் அறிஞர்கள் வந்து ஒரு கணக்கு பார்த்தா போதும். அதில் இப்போ 10 வருஷத்துக்கு கணக்கு பார்த்தாருன்னா அதிலே அந்த 50,000 ரூபா அரைவாசி போயிடுவாங்க. அப்போ அவருக்கு வந்து ஒரு முறை அதுக்குரிய சக்காத்து 50 லட்சத்துக்குரிய ஒரு முறை கணக்கு பார்த்தாருன்னு சொன்னால் போதுமானதுங்கிற கருத்தை சொல்கிறாங்க. எனவே இந்த வரடிக்கக்கூடிய கடனை 2ஆக நாங்கள் பார்த்துக்கொண்டு நம்ம எதிர்பார்க்குறோம், எங்களை மன திருப்தி இவற்றிலிருந்து கிடைக்கும்னு எதிர்பார்த்தா அதை சேர்த்து நாங்கள் கணக்கு பார்த்துக்கொள்ளலாம். சக்காத்தை கொடுக்கும்போது அதாவது இப்போ 1 லட்சம் ரூபா சக்காத்து கடமையான ஒரு ஆள் 100 பேருக்கு 1000 ரூபா கொடுக்கறது என்று கேட்டால், ஒன்று அவர் சக்காத்து கொடுத்த அந்த கடமையை செஞ்ச அந்த லிஸ்டில் வந்துடுவார். அவரோட காசை அவர்கிட்ட இருந்து கொடுத்துட்டார், அவர் மக்களுக்குரியதை கொடுத்துட்டார். 2வது சக்காத்தின் மூலமாக எதிர்பார்க்கப்படக்கூடிய நலன் அது கிடைச்சிட்டான்னு கேட்டால் அதில் குறைவிட்ட குற்றம் வரும். உதாரணமாக தொழுகண்டு வச்சுக்கோமே, நாங்கள் தொழுகிறோம், ரசூல்லா சொன்ன மாதிரி 100க்கு 100 இல்லை. தொழுகைங்கிற கடமை முடிஞ்சா இல்லையான்னு கேட்டால் கடமையை நாங்கள் முடிச்சிட்டோம். எங்கள்கிட்ட தொழுகையில் நாங்கள் பெற்ற ஃபாய்தா என்னன்னு கேட்டால் சில பேருக்கு 5 இருக்கும், சில பேருக்கு 10 இருக்கும், சில பேருக்கு 50 இருக்கும், சில பேருக்கு 90 ஆയിരിக்கும். அப்போ அதுக்காக நம்ம ஒரு ஆள் தொழுகையில் குறை விட்டார், அவர் ஒரு 5% தான் கிடைக்கிறதுக்காக ஒரு தொலைலன்னு சொல்லலாம். இவர் சக்காத்தை கொடுத்துட்டாரு, அவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாரு, கொடுக்குற முறையில் குறை விட்டுருக்குறாங்க, சக்காத்தினால பெற வேண்டிய ஃபாயிதா குறைஞ்சிருக்குது என்கிற அமைப்பில் பார்க்கணும். சக்காத்து உண்மையில் இமாம்கள் சொன்னது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒரு பெண் இருக்கிறான், மாப்பிள்ளை இல்லை, கஷ்டப்பட்டு இருக்கிறான், வறிய நிலையில் இருக்கிறான், அவருக்கு சின்ன சின்ன வருவாய்க்குது, அவருக்கு சாப்பிட்றதுக்கே போதாமைக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா
அந்த பெண்ணுக்கு ஒரு வருடத்துக்கு என்ன செலவு தேவையோ அவ்வளத்தை கொடுக்கணும் தான் சொல்றாங்க. அப்ப அது ஒரு இஸ்லாமிய அரசு இருக்கும்போது, உதாரணமா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் போன்றவங்களுடைய காலங்களில் நிவர்த்தி செய்யப்பட்டு மக்களுடைய தேவையை பார்த்து தேவைக்கு ஏற்ற மாதிரி வேண்டாம் சக்காத்து கொடுக்குறவங்களோட எண்ணிக்கை கூடும், சக்காத்தை முறையாக கொடுக்குறவங்களோட எண்ணிக்கை கூடும், வசதியானவங்களோட எண்ணிக்கை கூடும்போது அது கூடும். இப்போ இந்த முறை சக்காத்து குறையும், ஒரு வகையில் குறையும். எப்படி குறையும்? சக்காத்துடைய பெருமதி கூடிட்டு இப்போ 40 லட்சம், முந்தி 20 லட்சம் இருந்தாலும் சக்காத்து கொடுக்க இருந்தது, இப்போ 40 லட்சம்க்குள்ள சக்காத்து கொடுக்குறாக்குள்ள லிஸ்ட்டு குறையும். அதை எங்கே ஈடாகுண்டா, 10 பவுனிக்கிற எல்லாரும் சக்காத்து கொடுக்கொண்டு வரும்போது அது ஈடாகும். ஏன்னா போன முறை 10 பவுன் இருந்தவங்க உதாரணத்துக்கு 50,000 ரூபா கொடுத்திருந்தா இந்த முறை இருக்கிறவங்க ஒரு 60,000 கொடுக்க வேண்டி வரும். ஏன்னா அந்த நகையில பெருமதி கூடிக்கிறதா. அப்ப அந்த அந்த பேலன்ஸ் உடுபட்டுச்சுன்னு சொன்னா இன்னும் சக்காத்துடைய இது கூடும். இப்போ நாட்டில் இப்போ சாமான விலையெல்லாம் ஏறிச்சுன்னா வார வழி எல்லாமே எங்கேயாவது பெட்ரோல் அடிக்கலான்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் பெட்ரோல் பெரும் போலினா இருக்குது. இப்போ இந்த நிலைமை நீடிச்சுன்னு சொன்னால் வறியவங்களுடைய எண்ணிக்கை கூடும், தேவையுடையவங்களுடைய எண்ணிக்கை கூடும், சக்காத்து கொடுக்குறவங்களுடைய எண்ணிக்கை குறையும். அப்போ நிறைய அன்னைக்கு சமூக பிரச்சனைகள் வர்றதுக்கான வழிகள் இருக்குது. அப்போ முடிஞ்ச வரைக்கும் சக்காத்தை ஓரளவாவது கிடைக்கிற மக்களுக்கு ஃபாய்தா கிடைக்கிற மாதிரி கொடுக்கறது, அல்லது அவங்க தொடர்ந்து முன்னேறதுக்கு வழி அமைக்கக்கூடிய விதத்தில் தொழில் வாய்ப்புகளை உண்டாக்குற விதத்தில் கொடுக்கறது தான் பொருத்தமாக இருக்கு. அந்த மாதிரி வரும். உதாரணத்துக்கு 1 லட்சம் சில இடங்கள்ல என்ன 5000 10,000 சொல்லிட்டு ஜகாத் கமிட்டிகளாலே ஆட்கள் கேட்கிறாங்க. அப்படி அதை ஜகாத்தை அமைச்சு செய்யும். அவருக்கு இன்னைக்கு ஜகாத் கடமை இல்லை. ஆனா ஜகாத் என்ற பெயர்ல 5000 தருதாங்களே 10,000 தருதாங்களே அப்படின்னு சொல்லி சேர்த்து அதை அந்த ஜகாத் பணத்துல சேர்க்கிறாங்க. அதாவது இவருக்கு என்ன கேட்குறாங்கண்டா, ஜக்காத்தாக 5000 10,000 கேட்கலாமா, அதை எடுத்து ஜக்காத் பணத்தோட சேர்க்கலாமாண்டு. அப்படி சேர்க்கிறதாக இருந்தால் சக்காத் சதக்கா கமிட்டின்னு வச்சு ஜக்காத்தாக தார பணத்தை ஒரு செக்ஷனாகவும், மேலதிக சதக்காவாக யாராவது 5000 10,000 கொடுக்கக்கூடியவங்க இருந்தால் அதை தந்தால் அதை ஒன்றாகவும் வைக்கலாம். அப்படி வச்சு சக்காத்தாக வந்ததை குறிப்பிட்ட அந்த 8 சாராருக்கு மட்டும் யூஸ் பண்ணுற அதே நேரத்தில் சதக்காவாக வந்ததை உதாரணமாக பள்ளி வேலை ஒன்று வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஒரு ஸ்கூல் வேலை வந்துச்சு அதை பிரச்சனை அதை நாங்கள் யூஸ் பண்ணலாம், அல்லது தனிப்பட்ட ஒரு ஆள் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் யூஸ் பண்ண வேண்டி வந்தாலும் திருநலாம். அப்போ அதை ரெண்டாக பிரித்து வைக்கணும். சக்காத் வேற சதக்கா வேறையாக வச்சு சக்காத்தை குறிப்பிட்ட அந்த 8 சாராருக்கும் சதக்காவை பொதுவான தனிநபர் சமூக நலனுக்காக பொதுவாக பயன்படுத்துகிற மாதிரியும் வேறுபடுத்தி வைக்குமா இருந்தால் பொருத்தமாக இருக்கும். அதாவது ஜக்காத்தை பெற்ற ஒருவர் அதை தவறாக அல்லது வேறு வழியில் யூஸ் பண்ணால் அது எங்களுக்கு குற்றமாகுமான்னு கேட்டால் எங்களுக்கு அதில் குற்றமாகாது. எங்களோட கடமை முடியுது, முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பார்த்து தகுதியுள்ளாருக்கு கொடுத்தோம். அவர் அதை தவறாக யூஸ் பண்ணால் அது எங்களோட இதில் வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னே ஒரு சமுதாயத்துடைய இதை சொன்னாங்க. ஒரு ஆள் யாருக்கும் தெரியாமல் சதக்கா கொடுக்கணுன்னு எதிர்பார்த்து நைட்டில் ஒரு பொம்பளையை பார்த்து கொடுத்துட்டு போயிட்டார். காலையில் போய் கேள்விப்பட்டால் அந்த பொம்பளை ஒரு விபச்சார பொம்பளை. இப்படி 3 நாள் தர்மம் செய்கிறார், 3 நாளும் ஒரு நாள் கல்லனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்றார். இப்படி கெட்டவங்களுக்கே கொடுபடுது அவர். ஆனால் அல்லாஹு தாலா அவரோட நீயத்துக்கு கொடுத்த நன்மை என்னண்டா, அந்த விபச்சாரம் செஞ்சு கொண்டிருந்த பொம்பளை இந்த பணம் கிடைச்சதை விட விபச்சாரம் செய்கிறத விட்றா, திருடண்டா கையில் போய் கொடுத்துட்றாரு ஆவையில் வைத்து. அப்போ இப்படி மக்கள் தர்மம் செய்கிறவங்க இருக்கும்போது நான் களவெடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் திருட்ட விடுறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. நம்மளோட நன்மையில் அது குறைவு வராது. எங்களோட சக்திக்கு ஏற்பட்ட முறையில் தான் நாங்கள் செய்கிறது. எனவே நாங்கள் கொடுத்து அதை அவங்க தவறாக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களோட குற்றம் இல்லை. பொதுவான ஒரு எச்சரிக்கை எங்களுக்கு இருக்குது. வலா துஅத்து அம்வாலக்கும் சுஃபஹா,
உங்களோட செல்வத்தை கொண்டு வந்து மடையன்ற கையில் கொடுக்காதீங்க, அறிவியினர்களுடைய கையில் பணத்தை கொடுக்காதீங்க என்று பொதுவான ஒரு எச்சரிக்கை உண்டு. அது குறிப்பாக சொத்து பங்கீட்டோட சம்மந்தப்பட்ட வரக்கூடிய ஒரு இதில் தான் அவங்கள போதிய அறிவு இல்லைன்னா அவங்களோட கையில் பணத்தை கொடுக்காங்க. நல்லா தெரியுது, ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்குது, மாப்பிள்ளை வந்து தூள் பாவிக்கிறவன், சக்காத்து கொடுக்கணும் நாங்கள் நினச்சா பொம்பளோட கையில் கொடுத்துடலாம், ஏன்னா பிள்ளைக்கு சாப்பாடாக வாங்கி கொடுப்பாங்க. இவரோட கையில் கிடைச்சா குடும்பத்துக்கு போய் கிடைக்காதுன்னு சொன்னால் அவங்கள கையில் கொடுக்கப்படாது. இப்போ எங்களை மீறி நடக்கிறதுக்கு நாங்கள் பொறுப்பாளி ஆக மாட்டோம். நெல், பழங்கள், அதே மாதிரி ஆடு, மாடு, ஒட்டகம், இதுக்கு அந்தந்த ஜின்ஸு தான் சக்காத்து. இப்போ நெல்லுக்கு அளவு வந்து நெல்லில் தான் ரசூலுல்லாஹி சொல்லிக்கிறாங்க. எனவே அதுக்கு நெல்லை கொடுக்கறது தான் சரியானது. யார் நெல் எடுப்பாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம். சக்காத்து காசை வந்து உணவுப் பொருளாக கொடுக்கறது சக்காத்துக்குரிய வழிமுறை அல்ல. சதக்காவை அப்படி செய்யலாம். சதக்காவை அப்படி செய்யப்பொழுது உணவு கொடுத்த அந்த நன்மை கிடைக்கும். சக்காத்து வந்து அவங்களோட தேவைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ உதாரணமாக சக்காத்துல் ஃபித்ருண்டா அது நாங்கள் சக்காத்துல் ஃபித்ரு உணவாக தான் கொடுக்கணும், அது பணமாக இல்லை. சக்காத்தை வந்து பணமாக தான் கொடுக்கணும். அதை வந்து நாங்கள் அவங்களுக்கு உணவு தானியங்கள் வாங்கி கொடுக்குறதில்ல. அப்போ அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி தான் சக்காத்தை கொடுக்கணும். ஜகாத்தை எட்டக்கூடிய அளவுக்கு வந்தால் கொடுக்கணுமா? கொடுக்கும்போது இவர முயற்சியை சக்காத்தாக கொடுக்க இயலாது. ஆனால் அந்த முயற்சி மூலமாக வந்ததை தான் அதை வருவாய் ஏறி இருக்கும். இப்போ ஜகாத் வந்து இந்த மூலம் லாபம் ரெண்டையும் சேர்த்தியே கொடுக்குற. அப்போ அதுக்கு அதுலேருந்து கொடுக்க தான் ஆகும். ஜகாத் வந்து மூலத்துக்குரியவருக்கு தான் அன்னைக்கு கடமையாகும், அவருக்கு தான். மூலதனம் வருமானம் ரெண்டையும் சேர்த்து தான் பார்க்கணும். அதில் இதில் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, மனைவியுடைய சக்காத் கணவனுக்கு கொடுக்கணுமான்னு சொல்லி. மனைவியுடைய சக்காத் வந்து கணவனுக்கு கொடுக்கணும், கணவனுடைய சக்காத் வந்து மனைவிக்கு கொடுக்கலாது. ஏன்னா மனைவிக்குரிய செலவு கணவன் செய்ய வேண்டியது, அது உங்களோட கடமையில் உள்ளது. ஆனால் மனைவி வந்து கணவனுக்கு செலவு செய்யணுங்கிற கடமை கூடியவங்க இல்லை. இப்போ கணவனுக்கு கடன் இருந்தால் மனைவியினுடைய சக்காத்திலிருந்து கணவனுக்கு கொடுக்கணும் அவங்க. அது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சதக்காவை சொல்லும்போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்களுடைய மனைவி அவங்களோட கணவனுக்கு சதக்கா செஞ்சிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை அங்கீகரிச்சுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்காக ஒவ்வொரு வருஷமும் பொம்பளையிட வாங்கி எடுத்துக்கொண்டு இது இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் நாங்கள் ஏலான்னு சொன்னாலும் அவங்களுக்கு எடுக்கிற அளவுக்கு உரிமை இருக்குது. தூக்கத்துள்ள வாஸ்தை தான் ரசூலா பயன்படுத்துகிறாங்க, எடுக்கப்படும். நீங்கள் கொடுக்காதையும் பரவாயில்ல, அவங்க எடுப்பாங்க. உங்கள்கிட்ட 5 ஒட்டகமிக்கு ஒரு ஆட்டை தாங்கன்னு சொல்லி. ஆனால் அப்படி எடுக்கும்போது ரசூல்லா ஒரு கண்டிஷன் போடுறாங்க. உதாரணமாக ஒரு ஆள்கிட்ட 5 ஒட்டகம் இருக்குது, நீங்கள் ஒரு ஆடு தரணும். அந்த ஆடு இப்படி வைங்க, 40 ஆடு இருக்குது, ஒரு ஆடு தரணும். அந்த இருக்கிற 40 ஆடுகளில் ஒரு ஆடு அதுக்கு நல்ல பிடிப்பாய், நீங்கள் போய்ட்டு அது இருக்கிறதுல 40 ஆக நல்லதை தூக்கிட்டு வராதிங்கன்னு ரசூலா சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஆள்கிட்ட சக்காத் எடுக்கும்போது அவர்கிட்ட இருக்கிறதுல ஆக சிறந்ததை போய் தூக்கிட்டு வராதிங்க. அப்படி வந்தால் நீங்கள் செய்கிற அநியாயம். உங்களுக்கு எதிராக அவர் பிரார்த்திச்சாருன்னா
நீங்கள் பாதிக்கப்படுவீங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அந்த இதை எடுக்கிறவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் தர மறுத்தாலும் எடுக்கிற அதிகாரம் இருக்குது இஸ்லாமிய ஆட்சி இருந்தால். நாங்கள் பள்ளியால் போட்டிக்கிறது வந்து கேட்பாங்க, கொடுக்காட்டி வேணும்னா அவங்க நசிகத் பண்ணலாம், சக்காத்து கட்டாயம் கொடுக்கணும், இல்லாட்டி மார்க்கத்தில் பிழையாகும்னு சொல்லி நசிகத் பண்ணிடும். கேட்கலன்னு சொன்னால் அவங்களோட சக்திக்கு அவங்களோட கடமை முடியுது. சக்காத்தை கொடுக்காதவங்களுக்குரிய அந்த குற்றத்துக்குள்ள அவங்க வந்து சேருவாங்க. சக்காத்து கொடுக்காதவங்களை பொறுத்தளவுல கடமைண்டு தெரியாமல் கொடுக்காம இருந்தாங்கன்னா அவங்க அறிவீனத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு கடமைண்டு எப்போ தெரியுதோ அப்போ அவங்க ஏற்றுக்கொள்ளணும். ஜக்காத்து கடமை இல்லைன்னு சொல்லி யாராவது கொடுக்காம இருந்தால் காபிரா போயிடுவாங்க. ஜக்காத்து கடமை தான் இருந்தாலும் உழைச்ச காசை கொடுக்க மனசு வருது இல்லை, கஞ்சத்தனமாக இருக்குதுன்னா அவங்க பாவிங்கிற லிஸ்ட்டில் வந்து சேருவாங்க. அப்போ அந்த ஜக்காத்தை கொடுக்காதவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து அவங்களுக்குரிய ஹுக்கும் மார்க்க சட்டமும் மாறுபடும். இந்த அடிப்படையில் எங்களுக்கு வந்து நசிகத் செய்யலாம். இப்போ உள்ளவங்களை பொறுத்தளவில் பள்ளியால் நியமிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அல்லா சக்காத்துக்கு வசதியை தந்திக்கிறான் கொடுங்கன்னு சொல்லலும், அவர் தரமாட்டேன்னா எங்களுக்கு அதுக்கு மீறி எங்களால் ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை. அது அவருடைய தனிப்பட்ட இபாதத்தோடு சம்மந்தப்பட்ட மாதிரி உள்ள விஷயம். அது ஜக்காத்திட முழு உரிமையும் குடும்பங்கிறது அல்ல. ஜக்காத்தை விட சதக்கா தான் குடும்பத்துக்கு கொடுக்கும்போது நன்மை கூட. சதக்கா வந்து குடும்பத்துக்கு கொடுக்கும்போது குடும்பத்தை அனுசரித்த நன்மை கிடைக்கும், ஒரு முஸ்லீமுக்கு கொடுத்த நன்மை கிடைக்கும், சதக்கா கொடுத்த நன்மைன்னு 3 நன்மை கிடைக்கும். சதக்காவில் சிறந்தது குடும்பத்துக்கு கொடுக்குறது. ஜக்காத்தில் வந்து அப்படின்னு இல்லை, அது 8 சாரார் தான். குடும்பம் ஒரு வகையில் 8 சாராரில் ஒருவராக இருந்து குடும்பத்துக்கு கொடுத்தா குற்றம் இல்லை. ஆனால் டோட்டல் சக்காத்தும் ஒரு சாராருக்கு மட்டும் போகக்கூடாது. அல்லாஹ் தஆலா 8 சாரார் சொல்லிக்கிறான் தானே, அதனால டோட்டலாக வந்து ஒரு சாராருக்கு அதுவும் குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்குறங்கிற நிலை போகக்கூடாது. அது கொடுக்குறவங்க தான் அதுக்கு கவனத்தில் எடுக்கணும். விவசாய பொருளுக்கு உண்மையாக அளவுகளை நான் பார்த்துட்டு வரலை. அந்த மரக்கால் அளவுற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. அதில் நீர் பாய்ச்சி இதாகிறத விட இயற்கையாக நீர் பாய்ச்சறதுக்கு 2 மடங்கு வருது, செலவழித்து தண்ணி பாய்ச்சி இதாகிறதுக்கு 1 மடங்கு வருது. அந்த அளவுகள் வந்து பார்த்துட்டு வரல. பெரும்பாலும் அந்த விவசாயிகள் யாரும் இருக்க மாட்டீங்க. ஹயரோடி சம்பாதிக்கக்கூடிய வாகனங்கள் அல்லது ரெண்ட்டுக்கு விட்டு சம்பாதிக்கக்கூடிய வாகனங்கள், ஒரு ஆள்கிட்ட 5 காரை வச்சு ரெண்ட்டுக்கு விடுறாரு, இதெல்லாம் வருவாய்க்கு சக்காத்து கொடுக்கும். அதில் வரக்கூடிய வருவாய்க்கு தான் சக்காத்து கணக்கு பார்க்கணும். முடிச்சுக்கொள்வோமா? சாலா முடிச்சுக்கொள்வோம். சாலா சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். கஷ்டம் உண்டாங்க. நானும் யாரும் சோமியில்